உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர். உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே உடன்படிக்கை பெட்டி பார்த்து நான் என்ன கற்றுக்க முடியும் அப்படின்னா, சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அவ்வளவு ஆழமான நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய, இதிலிருந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய பல காரியங்கள் உண்டு. நம்ம பார்க்கலாம், சரிங்களா? இப்போது உடன்படிக்கை பெட்டி நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே, யாத்ராகமம் 25 10லேருந்து 22 நீங்கள் பார்த்தீங்கன்னா, உடன்படிக்கை பெட்டி எப்படி செய்யணும் அப்படின்னு ஆண்டவர் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன். இந்த இன்ஸ்ட்ரக்ஷனில் சில முக்கியமான காரியங்களை மட்டும் நான் உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காமிக்கணும்னு நினைக்கிறேன். அந்த பெட்டியை சுமக்கிறதுக்கு சைடில் 2 வளையம், 2 பக்கம் 2 வளையம் வைக்கணுமா, அதில் 2 தண்டு பாய்ச்சி இருக்கணுமா. அப்போது இந்த பெட்டி ஒரு மாட்டு வண்டியிலையோ இல்லை ஒரு ட்ரக்லேயோ இது ஒரு லேவியன், ஒரு மனுஷன் தன்னுடைய தோளில் சுமந்து போகணும் அப்படின்னு அமைக்கப்பட்டதுன்னு இதிலேருந்து நம்மளுக்கு தெளிவாக வழங்கும். பின்னாடி ஒரு வசனம் பார்ப்போம், அங்கே லேவி கோத்திரத்தில் யார் சுமக்கணும், எப்படி சுமக்கணும்னு கூட தெளிவாக சொல்லியிருக்கும், சரிங்களா? இதில் ஃபஸ்ட்டு தண்டு பாய்ச்சப்பட்டிருக்கணும், வளையங்கள் வச்சுருக்கணும். சாட்சி பிரமாணத்தை அந்த பெட்டியிலே வைக்கணும். இப்போது சாட்சி பிரமாணம்னா கொடுக்கப்பட்ட கட்டளை, 10 கற்பனைகள் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டது இல்லையா, அதை அந்த பெட்டியில் வைக்கணும். பசும் பொன்னினாலே கிருபாசனத்தை பண்ணுவாயாக. இந்த பெட்டி இருக்குல்ல, இந்த பெட்டியில் வச்சோன்னே அதை மூடுறதுக்கு கிருபாசனம், அந்த லிட், அதுக்கு மேலே கெருபின்கள் இருக்கும், சரிங்களா? ஆண்டவர் சொல்கிறாரு, அங்கே நான் உன்னை சந்திப்பேன். எங்கே? அந்த கிருபாசனத்தில் ஆண்டவர் சந்திப்பாராம், என்னென்ன பண்ணணும்னு பேசுவாராம், சரிங்களா? இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா, இந்த யாத்ராகம் 25 10லேருந்து 22 வாசத்தை பார்த்தீங்கன்னா, சாட்சி பிரமாணத்தை அந்த பெட்டிலே வைப்பாகன்னு மட்டும்தான் சொல்லியிருக்கு. அதாவது 10 கமாண்ட்மெண்ட்ஸ், அந்த டேப்லெட்ஸ், இதை மட்டும்தான் வைக்கணும்னு சொல்லியிருக்கு. இதே இது எபிரேயர் 9 1லேருந்து 7 பார்த்தீங்கன்னா, பவுல் சொல்லியிருப்பான், இந்த கூடாரம் இருக்குல்ல, மகா பரிசுத்த ஸ்தலம், இது பரிசுத்த ஸ்தலம் ஃபஸ்ட் கம்பார்ட்மெண்ட், அதுக்கடுத்து மகா பரிசுத்த ஸ்தலம். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த படத்தை கூட நான் காமிச்சிருப்பேன். இந்த மொதல் கம்பார்ட்மெண்ட்டுக்கும் 2வது கம்பார்ட்மெண்ட்டுக்கு இடையில் ஒரு திரைச்சீலை இருக்கும். அந்த பரிசுத்த ஸ்தலத்தில் பார்த்திங்கன்னா அந்த குத்துவிளக்கு, மேஜை, சமூக தப்பம் இது இருக்கும். அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இந்த உடன்படிக்கை பெட்டி இருக்கும், சரிங்களா? பவுல் அப்போஸ்தலன் இதை எபிரேயர் 9 1லேருந்து 7 சொல்லும்போது, இந்த பெட்டியிலே என்னென்ன வைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருப்பான் தெரியுமா? மன்னா, ஆரோனுடைய துளிர்த்த கோல். ஆனால் நம்ம யாத்ராகம் 25 10லேருந்து 22 வரைக்கும் பார்க்கும்போது சாட்சி பிரமாணத்தை அந்த பெட்டிலே வைப்பாகன்னு இருக்கு. அப்போது பைபிள் ஒன்று கான்ட்ரடிக்ட் பண்ணுதா, கான்ஃப்ளிக்ட் பண்ணுதான்னு பார்த்தீங்கன்னா, யாத்ராகமும் 16 33 34 பார்த்தீங்கன்னா, இந்த மன்னா நான் எப்படி போஷித்தேன் அப்படின்னு நாளைக்கு உங்கள் சந்ததி தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக மன்னா ரோமர் அளவுக்கு மன்னாவை எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சு வை அப்படின்னு யாத்ராகம் 16 33 34 நம்ம பார்க்கலாம். அதே இது என்னாகும் 17 10 நீங்கள் பார்த்தீங்கன்னா, என்ன ஆரோன் தான் லீடராக இருக்கணுமா, நாங்களாம் இருக்கக்கூடாதா அப்படின்னு வந்தப்போ எல்லா லீடர்ஸும் அவங்கவுங்க கோலை கொடுங்க, நம்ம ஆசாரிப்பு கூடாரத்தில் வைக்கலாம். அடுத்த நாள் பார்த்திங்கன்னா ஆரோனுடைய கோல் துளித்திருந்தது, அதை வாதுமை, ஈவன் ஃப்ளவர்ஸ் இருந்தது, பட் இருந்தது. அது ஒரு மரத்துலேருந்து வெட்டி எடுக்கப்பட்ட கோல்,
உயிரற்றது. அதில் எப்படி இது நடக்க முடியும்? கர்த்தர் பண்ணார். யார் நான் சொன்ன லீடர் அப்படின்னு மக்கள் புரிஞ்சுக்கணுங்கிறக்காக இந்த துளிர்த்த கோலும் வைக்கப்பட்டது. கர்த்தருடைய சம்பவத்துக்கு முன்பாக வைன்னு சொல்லிட்டு என்னாகும் 17:10 சொல்லப்பட்டிருக்கு. அப்போது இன் டோட்டாலிட்டி பைபிள் ஒரு இடத்துலையும் இன்னொரு இடத்துலையும் கான்ஃப்ளிக்ட் பண்ண கிடையாது. சொல்லப்பட்டது 10 கட்டளையை வை, அடுத்து மன்னாவை எடுத்து வை, அடுத்து ஆரோனுடைய துளிர்த்த கோலை எடுத்து வை. இப்போது இது 3ம் உடன்படிக்கையின் பெட்டிக்குள்ளே இருக்குது. சரிங்களா? இந்த உடன்படிக்கை பெட்டி மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்குது. இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே யார் மட்டும்தான் போக முடியும்? பிரதான ஆசாரியன் மட்டும்தான் போக முடியும். வருஷத்துக்கு ஒரே ஒரு முறை போவான். போய் என்ன பண்ணுவார் அந்த பிரதான ஆசிரியர்னு பார்த்தீங்கன்னா, இரத்தத்தை அந்த கிருபாசனத்தின் மேலே தெளிப்பார். எதற்காக இரத்தத்தை கிருபாசனத்தின் மேலே தெளிப்பார்? உங்களுக்கும் எனக்கும், அதாவது இஸ்ரவேலருக்கும் அவருக்குமான பாவ நிவர்த்திக்காக அவர் இரத்தத்தை தெளிப்பார். சரிங்களா? இதுதான் ஸ்டாண்டர்ட் டாஸ்க். அப்போ நம்ம உடன்படிக்கை பெட்டியை பார்த்தோம், நம்ம ஆசாரிப்பு கூடாரத்தையும் கூட நம்ம இங்கே பார்த்துருக்கோம். சரிங்களா? இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அந்த உடன்படிக்கை பெட்டியை எப்படி தூக்கிட்டு போகணும்? சைடில் 2 சைட்லேயும் 2 வளையங்கள் இருக்கும், ஒரு தண்டு பாய்ச்சப்பட்டிருக்கும். இந்த படத்தில் இருக்க மாதிரி இப்போ இது லேட்டஸ்ட் ட்ரெண்டில் ஒரு ஹுக் மாதிரி போட்டிருக்காங்க. ஆனால் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா வளையம் தொங்கும்ல, அந்த மாதிரி வளையம் இருக்கும், இந்த தண்டு பாய்ச்சப்பட்டிருக்கும். இந்த ஆசாரிப்பு கூடத்தில் வேலை என்னாகும் 4:15-20 பார்த்திங்கன்னா, இந்த லேவியருக்குள்ள கோகாத் புத்திரர் இவங்க தான் இந்த உடன்படிக்கை பெட்டியை சுமந்துட்டு போகணும். இது ஆண்டவர் சொன்னது. சரிங்களா? இதோடு சேர்த்து சில இன்ஸ்ட்ரக்ஷன். எப்போ இஸ்ரவேலர் பிரயாணப்படுறாங்களோ அப்போ இந்த ஆசாரிப்பு கூடாரத்தில் இருக்க பொருளெல்லாம் எடுத்துகிட்டு போகணும். எப்படி பேக் பண்ணணும், யாரை தூக்கிட்டு போகணும், அதை தெளிவாக என்னாகும் 4 ஃபுல்லாக வாசித்திங்கன்னா அதை பற்றி மட்டும்தான் சொல்லியிருக்கோம். இதுலேயும் அந்த பரிசுத்த ஸ்தலத்தையும் மகா பரிசுத்த ஸ்தலத்தையும் பிரிக்கிற அந்த திரை இருக்கு இல்லையா, அதை மடித்து ஃபஸ்ட்டு இந்த பெட்டியை மூடணும். அதுக்கப்புறம் ஒரு லேயர் ஆஃப் கவரிங், அதுக்கடுத்து ஒரு லேயர் ஆஃப் கவரிங், இப்படி அதை ஃபுல்லாக மூடிட்டு இதை கோகாத் புத்திரர் தூக்கிட்டு போகணும். இதில் இன்ஸ்ட்ரக்ஷன் பாருங்கள், அவர்கள் சாகாதபடிக்கு பரிசுத்தமானதை தொடாதிருக்க கடவர்கள். தொட்டால் என்ன ஆகும்? செத்து போயிடுவான். அவன் லேவியன் கோகாத் புத்திரனாக இருந்தால் கூட அதை தொட்டால் செத்து போயிடுவான். அவர்களோ சாகாதபடிக்கு பரிசுத்தமானவைகள் மூடப்படும் பொழுது பார்க்கிறதுக்கு உட்பிரவேசமில் இருப்பார்களாக. அப்போது பார்க்கக்கூடாது, தொடக்கூடாது. இது பண்ணுனா அவன் செத்து போயிடுவான். சரிங்களா? ஒரு யூஸ்வலாக ஒரு டிஸ்க்ளைமர் போடணும். இப்போ நம்ம பார்க்குற இந்த மெசேஜ் மேக்ஸிமம் பழைய உடன்படிக்கையின் காலத்தில் நடந்ததை பார்க்குறோம். சரிங்களா? இன்றைக்கி நீங்களும் நானும் புத்திரர், நம்மளுக்கு இது அப்ளிகபிள் கிடையாது. சரிங்களா? இன்றைக்கி ஏசு அப்பாவை அப்பான்னு சொல்லிட்டு முகமுகமாக நம்ம போய் பார்க்கலாம். எப்போ இயேசு கிறிஸ்து எல்லாம் முடிந்ததுன்னு சொன்னாரோ அன்றைக்கி திரைச்சீலை மேலேருந்து கீழே வரைக்கும் 2ஆக கிழிந்தது. இன்றைக்கி அந்த பிரதான ஆசிரியன் மட்டும்தான் உள்ளே போகணும் அப்படிங்கிறது இன்றைக்கி கிடையாது. ஆனாலும் இதை எதனால் இதெல்லாம் பார்த்துட்டு வரோம்னா சில சத்தியத்தை நம்ம புரிஞ்சுப்போம், நம்மளுக்கு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். சரிங்களா? இதுதான் இந்த ஆசாரிப்பு கூடாரத்துக்கான வேலை நியமிக்கப்பட்டது. சரிங்களா? இப்போது யோசுவா 3:7-8, 15-17 இதை பார்த்திங்கன்னா, இது என்னென்னா மோசேக்கு அடுத்து யோசுவா லீடர் ஆகிட்டான். இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நான் மோசையோடு இருந்தது போல் உன் கூடயும் இருக்கேன்னு ஜனங்கள் பார்த்துப்பாங்க. யோர்தான் கரை புரண்டு ஓடிட்டுருக்கு. இப்போ இவங்க எரிக்கோக்கு போகணும்னா இந்த யோர்தானை கடந்து தான் போகணும். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த லேவி புத்திரர் இந்த உடன்படிக்கை பெட்டியை சுமந்துட்டு போய் அந்த அந்த கரை புரண்டு ஓடுதுன்னு சொல்கிறோம் இல்லையா தண்ணி, அந்த தண்ணியில் கால் வைக்கட்டும், நிற்கட்டும். எப்போ அவங்க அங்கே தண்ணியில் கால் வச்சு நிற்கிறாங்களோ அப்போ யோர்தான் வழிவிடும். இவங்களா பண்ணலை. சரிங்களா? ஆண்டவர் சொல்கிறாரு, இவங்க போய் நிற்கிறாங்க. லேவி புத்திரர் போய் உடன்படிக்கை பெட்டியை தூக்கிட்டு போய் நிற்கும்போது யோர்தான் கரை புரண்டு ஓடிட்டு இருந்த யோர்தான் போய் குவியலாக ஆதாம் வரைக்கும் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது எல்லா பேரும் கடந்து போகிறாங்க. போன பிறகு இந்த உடன்படிக்கை பெட்டியை வச்சிட்ருக்க ஆசாரியர் கடந்து போகிறாங்க. அப்புறம் நார்மலாக தண்ணி ஓட ஆரம்பிச்சிருச்சு. இதைத்தான்
யோசுவா 3:7-8, 15-17. பெட்டியை சுமக்கிற ஆசிரியர்களின் கால்கள் தண்ணீரின் ஓரத்திலே பட்ட உடனே மேலே இருந்து ஓடி வருகிற தண்ணீர் நின்று ஆதாம் ஊர் வரைக்கும் ஒரு குவியலாக குவிழ்ந்தது. இஸ்ரவேல் எல்லாரும் தண்ணீரற்ற உலர்ந்த தரை வழியாக கடந்து போனார்கள் அப்படின்னு பார்க்குறோம். இது ஒன்று, சரிங்களா? இது யோர்தானை கடந்து வந்தாச்சு. இப்போ எரிகோ கோட்டை இருக்குது, மதில்கள். இப்போது இஸ்ரவேலர் மதிலை உடைச்சிட்டு உள்ளே போக முடியாது, எல்லோரும் உள்ள மதிலில் பத்திரமா இருக்காங்க. இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? யோசுவா 6:3-5 பார்த்தீங்கன்னா, 7 ஆசாரியர் பெட்டிக்கு முன்பாக 7 கொம்பு எக்காலங்களை பிடித்து கொண்டு போக வேண்டும். 6 நாள் சுற்றணும், பட்டணத்தை சுற்றணும். 7ஆவது நாளில் பட்டணத்தை 7 தரம் சுற்றி வர வேண்டும். ஆசாரியர் எக்காலங்களை ஊத வேண்டும். அப்பொழுது பட்டணங்களின் ஆலங்கம் இடிந்து விழும். யார் யார் எந்தெந்த இடத்துல இருக்கீங்களோ அப்படியே உள்ளே போய் பட்டணத்தை பிடிச்சிக்கலாம். இதுவும் நம்ம இஸ்ரவேலரா மூப்பரா இவங்களா டிசைட் பண்ணி பண்ணுறது கிடையாது. ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த உடன்படிக்கை பெட்டி எடுத்து ஆசிரியர் போகட்டும், 7 முறை சுற்றி வரட்டும், அன்னைக்கு ஆலங்கம் இடிந்து விழும். சரிங்களா? இப்போது இதெல்லாம் இஸ்ரவேல் புத்திரர் பார்த்துட்டே தானே இருப்பாங்க. உடன்படிக்கை பெட்டி போனால் யோர்தான் விலகுது, உடன்படிக்கை பெட்டி சுற்றி வந்தால் ஆலங்கம் இடிந்து விழியுது. 1 சாமுவேல் 4. இப்போ பார்த்தீங்கன்னா ஏலியோட புத்திரர். பாஸ்டர் இதை ஒரு மெசேஜில் ரீசெண்டாக சொன்னார். எனக்கு வியாழக்கிழமையா சனிக்கிழமையா இல்லை ஞாயிற்றுக்கிழமையான்னு ஞாபகம் இல்லை சரியா. பிள்ளைங்கள் ஒழுங்காக வளர்க்கப்படவில்லை, பிள்ளைங்க தப்பாக இருக்கான். சாதாரணமாகவே ஒரு அம்மா அப்பா பிள்ளைங்களை வழி நடத்த வேண்டிய பொறுப்பு அம்மா அப்பாவுக்கு இருக்குது, சரிங்களா? அதிக குழந்தைகளாக இருக்கிற வரைக்கும், 20 வயசாக இருக்க வரைக்கும் அவங்கள வழி நடத்த வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்குது. இவன் ஆசாரியன், அவனோட பிள்ளைங்க அப்போ எந்த அளவுக்கு இருக்கணும்? நார்மல் ஆளுகளோட இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கணும் இல்லைங்களா? ஆனால் அவங்க தாறுமாறாக இருந்தாங்க. ஆண்டவருக்கு இது இஷ்டம் இல்லை. இப்போது இதனால் இஸ்ரவேலர் பாலஸ்தீனருக்கு முன்பாக விழுந்து போகிறாங்க, பெலிஸ்தீனருக்கு முன்பாக விழுந்து போகிறாங்க. இது நடக்குது. இப்போ 1 சாமுவேல் 4 பார்த்திங்கன்னா, இவங்க போய் ஃபைட் பண்ணுறாங்க. இஸ்ரவேலர் போய் பெலிஸ்தீருக்கு அகென்ஸ்டாக போராடுறாங்க, தோற்று போகிறாங்க. ஒரு 4000-5000 பேர் செத்து போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இவங்க திரும்பி பாளையத்துக்கு வர்றாங்க. தோற்று போயிட்டோம், அமைதியாக இருக்கலாம்ல. ஆனால் அங்கே சில மூப்பர் இருக்காங்களாம், அதாவது எல்டர்லி பீப்புள். அவங்க இந்த நடந்த காரியங்களை எல்லாம் கவனித்து வர்றவங்க. இப்போது ஆண்டவர் சொல்லலை, ஆண்டவர் பேசலை, ஆசாரியான் எந்த கட்டளையும் கொடுக்கலை. இப்போ மோசே, ஜோஷுவா இவங்க ஆண்டவர்கிட்ட பேசி இன்ஸ்ட்ரக்ஷன் பாஸ் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி எதுவும் நடக்கலை. இந்த மூப்பர்கள் புத்திசாலிகள், அவங்களாம் என்ன சொல்கிறாங்க பாருங்களேன். இஸ்ரவேலர் பெலிஸ்தருக்கு முன்பாக முறியடிக்கப்பட்டார்கள். இஸ்ரவேலின் மூப்பரானவர்கள் கர்த்தருடைய உடன்படிக்கையை கொண்டு வருவோம், அது நம்மை நம்முடைய பகைஞருடைய கைக்கு விலக்கி ரட்சிக்கும். இப்போது இது ஒரு மேஜிக் பில் கிடையாது. இந்த உடன்படிக்கை பெட்டியை நான் எடுத்துகிட்டு வந்தால், இப்போது நான் எடுத்துகிட்டு வந்தால் அது ஒர்க் ஆகும் அப்படின்னா யார் எடுத்துகிட்டு போனாலும் ஒர்க் ஆகும். இதை நம்ம பார்க்க வேண்டியது ஃபஸ்ட்டு டிசிப்ளின். கர்த்தர் சொல்கிறத கேட்குறாங்களா, இல்லை தான் தோன்றித்தனமாக இருக்காங்களா, கர்த்தருடைய கைக்கு அடங்கி இருக்கிறாங்களா? இவங்க என்ன பண்ணாங்கன்னு நினைக்கிறீங்க? இவங்க போய் ஆசாரியன்ட்ட கேட்டாங்களா, என்ன பண்ணலான்னு நினைக்கிறீங்க? நிறையா முறை தாவீது ஏஃபோதை எடுத்துகிட்டு வாங்க, நம்ம கேட்போம், ஆண்டவர் நான் போய் அவங்கள விரட்டி பிடிக்கிறதுக்கு சித்தமாக இருக்கிறார் இல்லையா, எஸ் ஆர் நோ, ஆண்டவருடைய சித்தம் என்ன அப்படின்னு கேட்பான். கேட்டுட்டு போடா போய் புடி நீ எல்லாத்தையும் எடுத்து பங்கும்போது அவன் போவான். ஆனால் இந்த மூப்பர்கள் என்ன பண்ணாங்க நீங்கள் பார்க்குறீங்க? உடன்படிக்கை பெட்டி வந்துச்சுன்னா எல்லாம் மாயாஜாலம் மாதிரி நடக்குது, வா உடன்படிக்கை பெட்டி எடுத்துகிட்டு வரலாம், நம்ம போய் பெலிஸ்தரை ஜெயிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. என்ன ஆச்சுன்னு நினைக்கிறீங்க? 1 சாமுவேல் 4. நான் 2-3 வசனம் மட்டும்தான் இங்கே கோட் பண்ணுறதுக்காக நோட் பண்ணியிருக்கேன். பெலிஸ்தியர் இவங்களை அடித்து போட்டு பெட்டியும் தூக்கிட்டு போயிட்டாங்க. இந்த பெட்டியை எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஏலியோட 2 பசங்களும் உட்காந்துருந்தாங்களாம் பெட்டி பக்கத்தில். தம்பிகளை தூக்கிட்டு வாங்க பாருன்னு தூக்கிட்டு வந்திருக்காங்க. பெட்டி மட்டும் போகலை, அந்த ஆசாரனோட 2 பசங்களும் அங்கே ஃபினிஷ்டு. ஸோ கர்த்தர்
அவங்களுக்கு அங்கே சப்போர்ட்டிவாக இல்லை இல்லையா? கர்த்தர் அவங்க பக்கமாக இல்லை. அப்போது அவங்க செய்த காரியத்தை நிமித்தமாக இவங்களா உடன்படிக்கை பெட்டி எடுத்துகிட்டு போயிட்டா எல்லாம் நடந்துடும் அப்படிங்கிறது இல்லை. நீயா துணிகரமாக உன் கையை வச்சு உன் மூளை உன்னுடைய தாட் ப்ராசஸ் உன்னுடைய செய்கிற. கர்த்தரை கேட்கலை, கர்த்தர் அங்கே ஒன் கூட இல்லை. இது தெளிவாக விளங்குது. சரிங்களா? இப்போ உடன்படிக்கை பெட்டி பெலிஸ்தியரால் பிடிக்கப்பட்டது. இப்படி தான் பைபிள் சொல்லுது, பிடிக்கப்பட்டது. ஈவன் அந்த ஆசாரனோட ஒரு மனைவி கூட, ஆசாரன் ஏழி இறந்து போயிடுவான், பசங்க இறந்து போயிடுவான். ஒரு அம்மா பிள்ளை பேர் ஒரு குழந்தை டெலிவரி பண்ணுற மாதிரி இருக்கும். அந்தம்மா சொல்லும், கர்த்தரின் மகிமை இஸ்ரவேலிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு அந்தம்மா சொல்லும். ரொம்ப சோகமாக அந்த பையனுக்கு ஒரு மோசமான ஒரு பேர் வச்சு விடுங்க. இப்போ நான் கேட்குறது, உடன்படிக்கை பெட்டி பெலிஸ்தியரால் பிடிக்கப்பட்டதா? ஓகே, பிடிக்கப்பட்டதுன்னு தானே பிரதர் சொல்லியிருக்கு. இதில் என்ன பிடிக்கப்பட்டதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 சாமுவேல் 5 பெலிஸ்தர்னு நினச்சிக்கிட்டாங்க, நம்ம உடன்படிக்கை பெட்டியை பிடிச்சிக்கிட்டோம்னு தான் நினச்சிருக்காங்க. கொண்டு போய் அவங்களோட எல்லா பேருக்கும் அவங்கவுங்களுக்கு யாராவது வேணும் இல்லையா, அவங்க ஒரு பொம்மையை செஞ்சு வச்சுருக்காங்க. தாகோனா அதுக்கு பேர். அது உடம்பு கொஞ்சம் மீன் மாதிரி, மேலே மனுஷ தலை மாதிரி, ஏதாவது ஒரு பொம்மையை செஞ்சு வச்சுட்டு எதுக்கு பின்னாடி போகணும்? கர்த்தர் ஜீவனுள்ள தேவன் இருக்கும்போது அதை விட்டுட்டு ஏதாவது ஒரு பின்னாடி போகணும். அவங்க பண்ணி வச்சுருக்க பொம்மை இந்த மாதிரி. இவங்களுக்கு என்ன துணிகரம் பாருங்கள், நாங்கள் ஜெயிச்சிட்டோம். அப்போ இருக்கிறதுலே ஹையஸ்ட் ப்ரெசன்ட் ஒன்று ராஜா எடுத்துக்கணும், இல்லை ராஜாவுக்கு மேலேனா அவங்க வணங்குற தேவர்கள்ட்ட கொண்டு வைக்கணும். இந்த உடன்படிக்கை பெட்டியை கொண்டு எங்கே வச்சாங்க? அந்த தாகோனோட கோயிலுக்குள்ளே வச்சாங்க. நாள் வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் வந்து பார்க்குறாங்க, என்ன ஆயிருக்கு? தாகோன் விழுந்து கிடக்குதான். உடன்படிக்கை பெட்டியை அவர்கள் பிடித்தார்கள்னு சொன்னால் கூட உடன்படிக்கை பெட்டியை அவர்கள் பிடிக்கவில்லை. உடன்படிக்கை பெட்டி இஸ்ரவேலிலிருந்து விலகி போச்சு. அவங்க பிடிக்கலை. கர்த்தருடைய மகிமை விலகி போச்சு, அவங்க பிடிக்கலை. சரிங்களா? தாகோன் விழுந்து கிடந்துச்சான். சரி, என்னடா விழுந்து கிடக்குது, டேய் தூக்கி நிப்பாட்டுங்கடா, கட்டியெல்லாம் வைங்கடா, என்னடா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் புத்தி வந்திருக்கணும். ஆனால் பொதுவாக கர்த்தரை தேவன் அறியாத ஜனங்களுக்கு என்ன பெரிய அறிவு இருந்துற போகுது. சரிங்களா? திருப்பி நிமித்தி வச்சுட்டு போகிறாங்க. அடுத்த நாள் வந்து பார்க்குறாங்க, அது விழுந்து கிடந்தது மட்டும் இல்லை, அதோட தலை உடஞ்சி போச்சு, அதோட கை 2 உடஞ்சி போச்சு, உடம்பு மட்டும்தான் மிச்சம் இருக்குது. இது பெரிய பிரச்சனையாக இருக்குடா. அப்போ கோயிலுக்குள்ளே, அவங்களோட கோயிலுக்குள்ளே பிரச்சனை. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு புத்திசாலி சொல்கிறான், இதை தூக்கிட்டு பட்டணத்தை சுற்றி வரலாம். கோயிலுக்குள்ளே இருந்தால் கோயிலில் பிரச்சனை, இப்போ பட்டணத்தை சுற்றி வர்றாங்க, பட்டணத்துக்கு ஃபுல்லாக பிரச்சனை, எல்லா பேத்துக்கும் மூல வியாதி, எல்லா பேத்துக்கும் பிரச்சனை. அடடா, சரி நம்ம பட்டணத்தை வச்சுக்க வேணாம், இதை எடுத்துக்கொண்டு வேற ஒரு பட்டணத்தில் எக்ரோன் அப்படின்னு வேற ஒரு பட்டணத்துக்கு அனுப்பிச்சி வைக்கலான்னு கொண்டு போகிறாங்க. அந்த ஜனங்களுக்கு எல்லாம் தெரியுது, நாங்கள்லாம் செத்து போடணுமாடா இதுங்க கொண்டு வரீங்க அப்படிங்கிறாங்க. இதை கடைசியில் அவங்க என்ன சொன்னாங்க? பெட்டியை அதன் ஸ்தானத்திற்கு திருப்பி அனுப்பிவிடுங்கள். பெட்டி எங்கே இருக்கணுமோ, மகா பரிசுத்த ஸ்தலத்தில் ஒரு லேவியனால் பார்த்துக்கப்பட வேண்டுமா, பெட்டியை அதோட ஸ்தானத்துக்கு அனுப்பிச்சிடலாம். அவங்க பண்ண ஒரே நல்ல காரியம். இதுக்கு மேலே அடி வாங்க முடியாது. எவ்வளோ நாள் இவங்க அடி வாங்கியிருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? 7 மாதம். ஒரு நாள்லாம் அறிவு வரல, 7 மாதம். சரிங்களா? 7 மாதத்துக்கு அப்புறம் பெட்டி அனுப்பலான்னு சொல்கிறாங்க. சரி, பெட்டி எப்படி அனுப்பலாம்? இந்த பிரச்சனைலாம் வர்றது இந்த பெட்டினால தானா, இஸ்ரவேலின் தேவனால தானே? எப்படி கண்டுபிடிக்கிறது? 2 கறவை பசு, 2 அம்மா பசு இப்போ தான் கண்ணுக்குட்டி போட்டிருக்கு. அப்போது கண்ணுக்குட்டி பால் குடிக்கணும். அப்போது இந்த அம்மாவும் கண்ணுக்குட்டியும் ஒன்றா தான் இருக்கும். இப்போ கண்ணுக்குட்டியை மட்டும் பிடிச்சி கட்டி வச்சுக்கலாம். இந்த 2 கறவை மாடுகளை நம்ம இதுவரைக்கும் ஒரு வண்டி, மாட்டு வண்டியில் பூட்டப்படாத 2 அம்மா பசுக்கள், இதுகளை நம்ம கட்டி விடலாம். அம்மா பிள்ளையை தேடி வந்துச்சுன்னா இந்த பிரச்சனை கிடையாது. ஆனால் அது இஸ்ரேல் தேசத்தை நோக்கி, தன்னுடைய ஸ்தானத்தை நோக்கி போச்சுன்னா இது ஜீவனுள்ள தேவனால் நடந்ததுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு டெஸ்ட்டு. பரவாயில்ல, 7 மாதத்துக்கு அப்புறம் கொஞ்சம் புத்தி வந்திருக்கு. ஆனாலும் அவங்க புறஜாதியினர், அவங்களுக்கு தெரியாது. நான் சொன்னேன் ஆசாரிப்பு கூடாரத்தின் வேலை, இந்த பெட்டி எப்படி போகணும், ஏதாவது ஒரு மாட்டு வண்டி, ஏதாவது ஒரு வெஹிக்கிள், ஏதாவது ஒரு வழியாக இல்லை, தோளில் ஆசாரனால் சுமந்து எடுத்துக்கொண்டு போகப்பட வேண்டியது தான் இந்த பெட்டியோட டிரான்ஸ்போர்ட் மெக்கானிசம். ஆனால் இவங்களுக்கு தெரிஞ்சதை பண்ணாங்க. சரிங்களா? போட்டு அனுப்புகிறாங்க. இதில் 5 லீடர்ஸ், அந்த பெலிஸ்தியரோட 5 லீடர்ஸ் பின்னாடியே ஒரு தூரத்தில் வந்துட்டுருக்காங்க.
மாடு போகுது போகுதுன்னு பார்த்துட்டேன். இது இஸ்ரேலுக்குள்ளே வருது. சரிங்களா? 1 சாமுவேல் 6 பார்த்திங்கன்னா அந்த பசுக்கள் பெத்ஷேமேஷ்க்கு போகிற வழியிலே செவ்வையாய் போய் வலது இடது பக்கமாய் விலகாமல் பெரும்பாதையான நேர் வழியாய் கூப்பிட்டு கொண்டே நடந்தது. லெஃப்ட் அண்ட் ரைட் டேர்ன் பண்ணல. இதுதான் இஸ்ரவேலரோட தேசம், நான் கரெக்டாக பெட்டி எடுத்துகிட்டு அங்கே போகிறேன். மாட்டுக்கு தெரியுது. சரிங்களா? நேராக போகுது. சரி, அந்த பெலிஸ்தியருக்கு அறிவில்லை, மாட்டு வண்டியில் வச்சு அனுப்பிச்சாங்க. இங்கே பெத்ஷிமேஷ் மக்கள் இஸ்ரவேலர் தானே, மோசையின் மூலியமாய் கற்பிக்கப்பட்டவர்கள். ஜோஷுவா சொல்லி தந்திருக்கான், அவங்களுக்கு நடைமுறை எல்லாம் தெரியும் இல்லைங்களா? பெத்ஷிமேஷின் மனுஷர் கர்த்தருடைய பெட்டிக்குள் பார்த்ததினால் கர்த்தர் ஜனங்களில் 50,075 பேரை அடித்தார். இவங்க இஸ்ரேலரும் பெலிஸ்தியரும் சண்டை போட்டப்போ செத்து போனது 4,000-5,000 பேர் பெட்டியை பிடிச்சிட்டு போனாங்க. இப்போ பெட்டிக்குள்ளே பார்த்ததுனால் இந்த விவரம் தெரியாமல் விளங்கிக்காமல் படித்தா என்ன ஆண்டவரே பாவமாக இல்லையா? இஸ்ரவேல் ஜனங்கள் உம்முடைய ஜனந்தானே, என்ன பெருசாக தப்பு பண்ணிட்டாங்க? பெட்டிக்குள்ளே பார்த்தாங்க, இது தப்பா அப்படின்னு கேள்வி இருக்கலாம். எனக்கு இருந்தது, நான் சின்ன பையனாக இருக்கப்போ. சில விஷயங்கள் வாஸ்தா என்னது இது அப்படின்னு தோணும். அத்தி மரத்தை பார்த்தாரு, கனி தரல, இலை மட்டும்தான் இருந்துச்சு. அப்போ என்னோடய ஒய்ஃப் சிங்கப்பூர்லேருந்து வந்திருந்தாங்க. வரும்போதே அம்மா எனக்கு மாம்பழம் வாங்கி வச்சுருந்தேம்மா. அம்மா சொன்னாங்கப்பா சீசன் முடிஞ்சு போச்சுப்பா, சம்மர் இல்லை, இப்போ மாம்பழம் இருக்காது, இருந்தாலும் வா எதா இருந்தால் பார்த்து வைக்கிறேன். அப்போ நம்மளுக்கு தெரியுது இது சீசன், இந்த சீசனில் இந்த பழம் கிடைக்கும், இந்த சீசனில் இது கிடைக்காது. ஏசு கிறிஸ்துக்கு தெரியாதா? அத்தி மரத்தை பார்த்தாராம், பழம் இல்லையா, சபிச்சாராம். ஏன் இப்படி பண்ணார்? ஒரு அம்மா விதவை, அந்த அம்மாவுக்கு சாப்பாடு இல்லை, பையனுக்கு சாப்பாடு இல்லை, பட்னியாக சாக போகுது. தேவ மனுஷன் வர்றான், அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், எனக்கு ஒரு அடைய சுட்டு கொடு. நான் என்ன கொடூரமான மனுஷர்களாக இருக்காரு, என்ன இது அப்படின்னு தோணின காலமெல்லாம் உண்டு. உண்மை விளங்காதப்ப, சத்தியம் விளங்காதப்ப. சரிங்களா? இப்போ இதுக்கான ரீசனை நம்ம பார்ப்போம். பெத்ஷிமேஷின் மனுஷர் எட்டி பார்த்தாங்களாம், அடிக்கப்பட்டார்கள். இப்போது பிளெயினாக கர்த்தர் என்ன சொன்னார்? அதை தொடக்கூடாது, அதை பார்க்கக்கூடாது. இது கிளியர் கட் இன்ஸ்ட்ரக்ஷன் இல்லைங்களா? நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஆசாரிப்பு கூடத்தின் வேலையில் அவர்கள் சாகாதபடிக்கு பரிசுத்தமானதை தொடாது இருக்க கடவுர்கள். அதனால தான் இதை தூக்கிட்டு போகும்போது அந்த திரைச்சீலையை சுற்றி கட்டுவாங்க, அதுக்கு மேலே இன்னொரு லேயர், அதுக்கு மேலே ஒரு ப்ளூ கலராக ஒரு க்ளாத், இப்படி 3 லேயராக அதை கட்டி இதை தூக்கிட்டு போவாங்க. அதை தொடக்கூடாது, அதை பேக் பண்ணும்போது அதை பார்க்கக்கூடக்கூடாது. இது இன்ஸ்ட்ரக்ஷன் கிளியராக இருக்கா? அப்போது இஸ்ரவேலர் இதை பண்ணியிருக்கக்கூடாது. நம்ம இதையும் தாண்டி நம்ம பார்ப்போம் ரீசன் என்னென்னு. இது பண்ணியிருக்கக்கூடாது, இவன் பண்ணால் அடி ஆயிட்டான். இவங்களுக்கு தெரிஞ்சிச்சா நம்ம தப்பு பண்ணோம், நம்ம செய்யக்கூடாததை செஞ்சோம், நம்ம தண்டிக்கப்பட்டோம் தோணுச்சா பாருங்கள். டேய் வேற ஒரு டீமை, இவங்க பெத்ஷிமேஸ் கிரியாத்தி ஆரம்பின் மனுஷரை டேய் நீங்கள் பெட்டி எடுத்துகிட்டு போயிருங்கடா. இப்போ அவங்களும் இந்த மாதிரி ஏதாவது தப்பு பண்ணால் என்ன தான் ஆகும்? அவங்களும் அடிக்கப்படுவாங்க. ஸோ கிரியாத்தி ஆரம்பின் மக்களை டேய் நீங்கள் பெட்டியை தூக்கிட்டு போங்கடா அப்படின்னு சொல்கிறாங்க. கிரியாத்தி ஆரம்பின் மனுஷர் கர்த்தருடைய பெட்டியை எடுத்து மேட்டின் மேல் இருக்கிற அபினதாபின் வீட்டில் கொண்டு வைத்து கர்த்தருடைய பெட்டியை காக்கும்படி அவன் குமாரனாகிய எலியேசரை பரிசுத்தப்படுத்தினார்கள். அவங்க எடுத்துகிட்டு போனாங்க. அவன் ஒரு லேவியன். போய் இந்த பெட்டி ஒருத்தரோட வீட்டில் இருக்கு, அபினதாப். எத்தனை வருஷம் இருந்துச்சு, எத்தனை நாள் இருந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? 20 வருஷம் அங்கே இருந்திருக்கு. இப்போது இதெல்லாம் நடந்த காலத்தில் பார்த்திங்கன்னா சாம்வேல் தீர்க்கதரிசி. அப்போது ராஜாக்கள் காலம் வரலை. அப்போ தான் இஸ்ரவேல துணிகரமாக எங்களுக்கு ராஜா வேணும்னு கேட்டு சவுலை கேட்டாங்க. சவுல் ராஜபாரியம் பண்ணால் சவுல்கிட்டருந்து மகிமை எடுக்கப்படுது. தாவீது, ஆண்டவருக்கு பிரியமான தாவீது அரியணை ஏறுறான். சவுல் இருந்த வரைக்கும் ஆண்டவரை நோக்கி பார்க்கலை, இந்த பெட்டியை நோக்கி பார்க்கலை. சரிங்களா? இந்த பெட்டியை பற்றி ஒரு சிந்தனை கூட இல்லை. ஆனால் தாவீது ராஜாவை வந்தோடனே அவனுடைய எண்ணம், சிந்தனை எது மேலே வந்துச்சு? இந்த உடன்படிக்கையின் பெட்டியின் மேலே வந்தது. இப்போது நம்ம பிடிக்கப்பட்டு போன உடன்படிக்கை பெட்டி பெலிஸ்தியர்கிட்டருந்து இஸ்ரேலில் வந்தால் கூட எருசலேம், நம்ம சாலமோனின் தேவாலயம், அந்த முக்கியமான இடத்துக்கு திரும்பி வரல. சரிங்களா? ஏன்னா
அதன் மேலே பார்வை சிந்தனை யாருக்கு இல்லை, எவ்வளோ முக்கியம்னு யாருக்குமே தெரியலை. தேவன் சொன்னார், அந்த கிருபாசனத்தின் மத்தியில் இருந்தால் நான் உன்கிட்ட பேசுவேன். அவருடைய மகிமை அதில் இருந்ததுன்னு பார்க்குறோம். அதை பற்றி ஒருத்தருக்கும் ஒரு அக்கறையும் இல்லை. இப்போது இந்த உடன்படிக்கை பெட்டி எருசலேமுக்கு வருது. 2 சாமுவேல் 6. இப்போ நம்ம பார்த்தது இஸ்ரவேலுக்கு வந்தப்போ 1 சாமுவேல் 6. இப்போது 20 வருஷத்துக்கு மேலே 2 சாமுவேல் 6 இந்த உடன்படிக்கை பெட்டி எருசலேமுக்கு கொண்டு வரப்படுகிறது. தாவீது கர்த்தரோட கிருபையை அப்படி உணர்ந்து பார்த்தவன்னு சொல்கிறோம் இல்லையா. கர்த்தருக்கு பிரியமான தாவீது, அவன் ஃபஸ்ட்டு பண்ண அட்டம்ப்ட் பாருங்கள். பெலிஸ்தியர் பண்ணலாம், அவங்களுக்கு உடன்படிக்கை பெட்டினா என்னன்னு தெரியாது. தாவீது தேவனுக்கு பிரியமான, தேவனுடைய பெட்டியை ஒரு புது ரதத்தின் மேல் ஏற்றி அதை கிபியாவில் இருக்கிற அபினதாபின் வீட்டிலிருந்து கொண்டு வந்தார்கள். என்ன பண்ணியிருக்கணும், என்ன பண்ணணும்னு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு இல்லையா. ஃபாலோ பண்ணலை. ஏன் வசனத்தை படிச்சுக்கணும், ஏன் புரிஞ்சுக்கணும், ஏன் அதன்படி நடக்கணும். தப்பு நடக்காமல் இருக்கணும்னா நம்ம தெளிவாக என்ன தான் பார்த்து புரிஞ்சு நடந்துக்கணும் இல்லையா. தாவீதுக்கு அப்போ என்ன செய்ய வேண்டிய காரியம் தெரியாமல் இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்களா? விளங்காமல் அவன் பெலிஸ்தியர் பண்ண மாதிரியே இவன் ஓகே ஒரு புது ரதத்தில் ஏற்றி கொண்டு வரலாம். அங்கே எப்படி அங்கே நம்ம போன முறை பெலிஸ்தியர் கொண்டு வரும்போது மாட்டு வண்டி வரும்போது ஒரு பெரிய கல் அதில் தட்டி தான் நிற்கும் ஃபஸ்ட்டு பெத்ஷமேஷில், சரிங்களா. இங்கே ஒரு இது இல்லை, மாடு லைட்டாக ஒரு ஜர்க்காக இருக்குது, ஒரு பள்ளம் மேடு மாதிரி ஒரு இடரில் அடைஞ்சிருக்கு. அடைஞ்ச உடனே ஊசா தேவனுடைய பெட்டினமாய் தன் கையை நீட்டி அதை பிடித்தான். தேவன் அவனை அடித்தார். அவன் அங்கே தேவனுடைய பெட்டி அண்டையில் செத்தான். இந்த ஊசா யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு வீட்டில் 20 வருஷம் இருந்தது இல்லையா உடன்படிக்கை பெட்டி, அவனுக்கு 2 குமாரர், ஊசா, அஹியோ. இப்போது ஏன் அங்கே பெட்டிக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தாங்க, எக்கச்சக்கமான பேர் செத்தாங்க. இங்கே ஒருத்தன் தொட்டான், தேவனுடைய கோபம் மூண்டது. நான் கேட்குறேன், அந்த தாகனோட கோயிலில் பெட்டி இருந்ததில்ல, யாராவது ஒருத்தர் தாங்கி பிடிச்சிட்டு இருந்தாங்களா? அந்த உளுந்து உடஞ்சிச்சில்ல 2 நாள் டம் டம்னு சொல்லிட்டு, பெட்டியை தற்காக்க அதை பாதுகாக்க மனுஷனுடைய முயற்சி தேவையா? இப்போ ஆண்டவருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு மனுஷனுடைய வல்லமை தேவையா, இல்லை ஆண்டவர் தன்னைத்தாமே காத்துக்கொள்ள முடியுமா? இப்போ பெட்டி விழுந்துடக்கூடாதுன்னு போய் பிடிச்சானா அவன் அங்கே அடிக்கப்பட்டான், சரிங்களா. இதை பார்த்தோன்னே தாவீது என்ன பண்ணான்? தாவீது கிருபையிலே வாழக்கூடிய தாவீது, ஐயோ இந்த பெட்டியை எடுத்துகிட்டு போய் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த இடத்துல இது நடந்துச்சோ அங்கே சுற்றி முற்றி பார்க்குறான். அது ஒரு அவுட்டர் ரீஜியன், மெயின் ஏரியா கிடையாது. ஒரு ஏழை, இப்போ ஊருக்குள்ளே மெயின் இடத்துல நம்ம வீடு வாங்கினோம்னா எவ்வளோ காசாக இருக்கும். இதே அவுட்டர் பக்கத்துக்கு கிராமத்தில் போய் ஒரு இடம் வாங்கினா எவ்வளோ காசாக இருக்கும். ஒருத்தன் வெளியில் தங்கியிருக்கான்னா அவன்கிட்ட பெரிய பைசா இல்லை, பெரிய காசு இல்லை. ஓபேத் ஏதோம் ஒரு ஏழைப்பட்டவன் ஒருத்தன் வீடு இருக்குது. ராஜா வர்றான், டேய் இந்த பெட்டியை நீ வச்சுக்கோ. இப்போ ராஜா ஒன்று சொல்லும்போது அதெல்லாம் முடியாதுன்னு இவன் சொல்ல முடியும்னு நினைக்கிறீங்களா? இவனுக்கும் பயமாக தான் இருந்திருக்கும், கரெக்டாக. ஐயோ அங்கே 50,000 பேர் செத்தாங்க, இங்கே தொட்டான் ஒருத்தன் அடி ஆகிட்டான், இதை கொண்டாந்து நம்ம வீட்டில் வைக்க சொல்கிறாங்க. ஆனால் ராஜா சொல்கிறாரு நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லிட்டு அங்கே அவன் வீட்டில் வச்சுருந்தான். கர்த்தருடைய பெட்டி கித்தியனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டிலே 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதோமை அவன் வீட்டாரையும் அவனையும் ஆசீர்வதித்தார். அவங்க தப்பு பண்ணாங்க, அதுக்கான பலனை அடைஞ்சாங்க. எல்லா பற்றியும் போகிற வரவங்களாம் வெட்டி போட்டுட்டு இருக்கிறதுக்கு அவர் யார்? கஷ்டம் கொடுத்துக்கிட்டு இருக்க அவர் யார்? சரிங்களா. செய்யக்கூடாதுன்னு அவர் சொன்னதை அவங்க செஞ்சு மாட்டிக்கிட்டாங்க. இப்போது இவனுக்கு அதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். இவன் அவனுடைய இடத்த வச்சுருந்துருப்பான், இது புனிதமானது, நம்ம கொஞ்சம் தூரமாகவே இருந்துக்கலாம். இன்றைக்கி நம்ம அப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. மறுபடியும் சொல்கிறேன், டிஸ்க்ளைமர், இது பழைய உடன்படிக்கை காலத்தில் நடந்தது. இப்போது அந்த 3 மாதம் இருந்தப்போ இவன் எந்த அளவுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டான் பாருங்கள்.
இடமும் வலமும் எங்கிட்டு கை வச்சாலும் ஆசீர்வாதம், என்ன பண்ணாலும் ஆசீர்வாதம். எந்த அளவுக்குன்னா, தேவனுடைய பெட்டியின் நிமித்தம் கர்த்தர் ஓபேத் ஏதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார் என்று தாவீது ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்டது. சுற்றி இருக்கவங்க எல்லாம் சும்மா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? டேய் என்னடா இவன் கார் வாங்கிட்டான், இவன் பைக் வாங்கிட்டான், டேய் இவன் ஜம்முன்னு ட்ரெஸ் எல்லாம் பாரு, முன்னாடி சும்மா கையிலேயே கட்டிட்டு சும்மா சுற்றிட்டு இருந்தான், நல்ல ஒரு ஷூ, பேண்ட், ஷர்ட், பெல்ட், டை, என்னமோ நடக்குதுடா, என்னடா. இந்த இவங்கெல்லாம் அங்கே சர்ச்சுக்கு போகிறாங்க, கர்த்தரை ஆதரிக்கிறாங்க. அதனால மட்டும்தான் அவங்களுக்கும் எங்களுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. அவங்க பண்ணுற ஒரே ஒன்று, ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறாங்க. அதனால அவங்கள ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. சுற்றி இருக்கவங்க கொஞ்சம் பொறாமப்படுவான், என்னன்னு பார்ப்பான், போய் போட்டு கொடுக்குறான். ராஜா இங்கே பாருங்கள், அவனுக்கு பயங்கரமாக ஆசை. இப்போ தாவீது என்ன பண்ணுறான், ஐயோ இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் ஒரு வீட்டில் இருந்தால் அந்த வீடு மட்டும்தான் ஆசீர்வாதம். நான் எருசலேம் என்னோடய கேபிட்டல் சிட்டிக்கு எடுத்துகிட்டு வந்தா, அதை தேவனோட ஆலயத்தில் வச்சா இஸ்ரவேல் முழுசுக்குமே ஆசீர்வாதம். இப்போ என்ன பண்ணுறான், போன முறை புது ரதம் செஞ்சு ஏற்றுனா இல்லைங்களா, இந்த முறை என்ன பண்ணுறான்னு பாருங்கள். அப்பொழுது தாவீது தேவனுடைய பெட்டியை ஓபேத் ஏதோமின் வீட்டிலிருந்து தாவீதின் நகரத்துக்கு மகிழ்ச்சியுடனே கொண்டு வந்தான். கர்த்தரோட பெட்டியை சுமந்து போகிறவர்கள், எப்பா பாரு, முன்னாடி ஒரு வண்டியில் புது வண்டி செஞ்சு கொண்டு வரலாம். புது வண்டி எவ்வளோ காஸ்ட்லியான வண்டி என்ன இருந்தால் என்ன, அவருடைய ஜனங்கள் அதை சுமந்துட்டு போகணும்னு நியமிக்கப்பட்டதை வேறு எவ்வளோ ஒன்று பண்ணியும் அதை அலங்கரிச்சிட முடியாது, உயர்த்த முடியாது. இப்போ பெட்டியை சுமந்து கொண்டு போகிறாங்க. 6 தப்படி இந்த ஓபேத் ஏதோம் இந்த கிரியாத்தியாரியமில் இருக்க அவங்க வீட்டில் இருந்து எருசலேமுக்கு வர்ற வரைக்கும் ஒரு 6 தப்படிக்கு ஒரு தகன பலி, ஒரு ஆடு, ஒரு மாடு வெட்டி டான்ஸ் ஆடிக்கிட்டு சந்தோஷமாக கொண்டு வர்றான். அவனுக்கு தெரிஞ்சிருச்சு உண்மை என்னன்னு. கர்த்தர் ஆசீர்வதிக்கிற தேவன். உடன்படிக்கை பெட்டியை இப்படி தான் தூக்கிட்டு போகணும். தூக்கிட்டு போகிறான், பலியிடுறான், தூக்கிட்டு போகிறான், பலியிடுறான். 6 தப்படிக்கு ஒரு பலி. சரிங்களா? நம்ம ஒரு கம்யூனியன் பற்றி பார்க்கும்போது சொல்லியிருப்போம். தேவனுடைய இறப்பு, இயேசு கிறிஸ்துவனுடைய அவர் நம்மளுக்காக உயிர் கொடுத்தது, நம்மளுக்காக சகலத்தையும் சுமந்து தீர்த்தார். அதை நினைவு கூறுறதுக்காக தான் அப்பம் ரசம். அதோட சாயல் தான் அந்த காலத்தில் கொடுக்கக்கூடிய பலி. இப்போது ஒரு 6 ஸ்டெப்புக்கு ஒரு தடவை அவர் எனக்காக மரித்தார், அவர் எனக்காக மரித்தார், அவர் எனக்காக மரித்தார். இப்போ இவனுக்குள்ள ஏதாவது பிரச்சனை வர முடியும்னு நினைக்கிறீங்களா? இதை நினைவு கூர்ந்துட்டே போயிட்டே இருக்கான். சரிங்களா? ஸோ ப்ராப்பராக இவன் கொண்டு வந்துட்டான். இதோட கதை முடிஞ்சு போயிடல. ஓபேத் ஏதோமுக்கு கர்த்தர்னா என்னன்னு ருசித்து பார்த்துட்டான், ஆசீர்வாதம்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு. ஓபேத் ஏதோம் வீட்டில் டேய் இந்த பெட்டியை வச்சுக்கடா அப்படின்னோன்னே சோகமாக ராஜா சொல்கிறார், என்ன பண்ணுறதுன்னு வச்சுக்கிட்டவன் இப்போ குட்ரா அப்படின்னா கொடுக்கல, கூடவே போயிட்டான். எப்படி பிரதர் கூடவே போயிட்டான்னு தெரியும்? 1 நாளாகவும் 15, 18, 24, 18வது வசனம் 24வது வசனம் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஓபேத் ஏதோம் இந்த உடன்படிக்கை பெட்டி வச்சுருக்க இடத்துல வாசல் காவலாக நின்னானான். நிறைய பேர் நிறையா டாஸ்க் கொடுத்துருப்பாங்க. இதில் ஓபேத் ஏதோம் என்னவா போயிட்டான்? வாசல் காவலானா போயிட்டான். அதாவது என் வீட்டிலேருந்து உடன்படிக்கை பெட்டி எடுத்துக்கொண்டு போகப்பட்டால் பரவாயில்லை, உடன்படிக்கை பெட்டி எங்கே போதோ அங்கே நானும் போகிறேன். ஏசு கிறிஸ்து எங்கே இருக்காரோ அங்கே நானும் போகிறேன். இன்றைக்கி ஒருத்தர் நல்லா படிக்கணும், 12th எக்ஸாம், சாரி முக்கியமான எக்ஸாம் வருது, சண்டே சர்ச்சு கூட என்னால் வர முடியாது, இன்றைக்கி முக்கியமான டெஸ்ட்டு, நான் ஸ்கிப் பண்ணிவிட்டு நான் கர்த்தரை ஆராதிக்கிற தேவனை நான் போய் பார்க்குறத விட்டுட்டு நான் எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறேன். என் வேலை ரொம்ப பிஸி, திங்கக்கிழமைலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் வேலை பார்க்குறேன், ஞாயிற்றுக்கிழமை ஒரு நல்ல சர்ச்சை கண்டுபிடிச்சி என்னால் போக முடியல. ஆளாளுக்கு ஒரு காரணம் சொல்லலாம். ஆனால் அந்த ஓபேத் ஏதோம் என்ன பண்ணால், எனக்கு ஆண்டவர் யார், அவர் என்ன செய்ய முடியும் எனக்கு தெரிஞ்சு போச்சு, உடன்படிக்கை பெட்டி எடுத்துகிட்டு போனால் எனக்கு கவலை இல்லை, எங்கே போகுதோ அங்கே நானும் பின்னாடியே வர்றேன், போயிட்டு நான் காவலாளியாக இருக்கேன், என்ன வேலைன்னு அவசியம் இல்லை, சர்ச்சில் என்ன வேலை நான் இருக்கேன், தேவனுடைய சமூகத்தில் நான் என்ன பணி செய்கிறதுக்குனாலும் ரெடியாக இருக்கேன். சிங்கப்பூரில் நான் ஒரு சர்ச்சுக்கு, நியூ கிரியேஷன் சர்ச்சுக்கு போயிட்டு இருந்தேன்னு உங்களுக்கு தெரியும். 10 வருஷமாக என்னோடய மனைவி
அங்கே அஷராக வேலை பார்க்குறாங்க. ஒரு வருஷத்துக்கு ஒரு நாளைக்கு 5000 பேர் வருவாங்க இல்லையா. சில பேர் புதுசாக வருவாங்க, எங்கே போகிறது எங்கே உட்கார்றது என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. அதனால் நிறைய பேர் உதவி பண்ணுறதுக்கு ஆள்கள் தேவை. அஷராக வேலை பார்க்குறாங்க 10 வருஷமாக. எனக்கு இது ஒரு சாதாரண விஷயந்தான். இதில் எனக்கு ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, நம்ம காந்திகிராம் யூனிவர்சிட்டியில் படித்த ஒரு பொண்ணு, என்னுடைய மனைவின் மூலமாக அந்த பொண்ணு தெரியும். அந்த பொண்ணும் நியூ கிரியேஷன் சர்ச் தான் வரும். அது ஒரு நாள் பார்த்திங்கன்னா ஒரு சர்வ் பண்ணுறவங்களுக்கு ஒரு யூனிஃபார்ம் இருக்கும். அஷர்ஸ்னால் ஒரு ப்ளூ ஜீன் ஒயிட் ஷர்ட். இதே இது குழந்தைகளை பார்த்துக்கணும் அப்படின்னு ஒரு டீம் இருக்குது, அதுக்கு ஒரு ட்ரெஸ். வர்ஷிப் டீமுக்கு அதுக்கு ஒரு ட்ரெஸ். ஒரு வாரம் பார்த்திங்கன்னா அந்தம்மா ஒரு ட்ரெஸ்ஸில் இருக்கும். ஓ, இந்தம்மா இந்த டீமில் சர்வ் பண்ணது போல் இருக்குது. அடுத்த வாரம் பார்த்திங்கன்னா அந்தம்மா வேறு ஒரு யூனிஃபார்மில் இருக்கும். ஏன்னா எல்லா பேரும் எல்லா வாரமும் சர்வ் பண்ணணும்னு சொல்ல மாட்டாங்க, மாதத்துக்கு ஒரு தடவை சர்வ் பண்ணணும்னு சொல்கிறாங்கன்னு வைங்களேன். அந்த அம்மா வாரம் ஒரு டீமில் சர்வ் பண்ணுது, 2வது வாரம் ஒரு டீமில் சர்வ் பண்ணுது, 3வது வாரம் ஒரு டீமில் சர்வ் பண்ணுது, 4வது வாரம் ஒரு டீமில் சர்வ் பண்ணுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதை வாசிக்கும் போது தான் புரியுது அந்த அம்மா எந்த அளவுக்கு ஆசீர்வாதம் ருசித்து பார்த்துருச்சு. ஓபேதேதம் உடன்படிக்கை பெட்டி என்னை விட்டு எடுத்துகிட்டு போகப்படலாம், நான் வர்றேன், வாசக்காவலான்னு நிற்கிறேன். 1 நாளாகவும் 15-21 பார்த்தீங்கன்னா ஒரு செட் ஆஃப் டீம் ஓபேதேதம் இன்னும் சில பேர் சொல்லி செமனேத் என்னும் இசையில் பாடி சுரமன்னங்களை நேர்த்தியாய் வாசித்தார்கள். அவன் காவை காக்கிறான், வர்ஷிப் பண்ணுறான், என்னென்ன பண்ண முடியுமோ என்னென்ன பண்ணணுமோ எல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். எதனால நீங்கள் நினைக்கிறீங்க? அவன் தேவன் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத ருசித்து பார்த்துட்டான். சரிங்களா? இப்போது இந்த கடைசி ஸ்லைடு எப்பொழுதுமே நான் சொல்லுவேன், இந்த ஸ்லைடு பேசலைன்னா இவ்வளோ நேரம் நம்ம பேசினதுக்கான ஒரு அர்த்தம் இல்லாமல் போயிடும். நம்ம சட்டப்படி நியாயப்படி இதை தொட்டால் நீ சாவ, இதுக்குள்ளே பார்த்தா நீ சாவ, இது தேவனால் கொடுக்கப்பட்ட பிரமாணம், அதை மீறினார்கள் அப்படின்னா இன்றைக்கி புதிய உடன்படிக்கையின் காலத்தில் கூட நம்மளுக்கு தோணலாம் இல்லைங்களா? இந்த உடன்படிக்கை பெட்டி பழைய உடன்படிக்கையில் யாரை குறிக்குதுன்னா இயேசு கிறிஸ்துவை குறிக்குது. நிறையா சொல்லிகிட்டே போகலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த உடன்படிக்கை பெட்டி பண்ணினது மரத்தினால. இந்த மரம் அழியக்கூடிய மரம், அழியக்கூடிய உடம்பு. இயேசு ஒரு மனுஷ சாயலாய் மனுஷ ரூபம் எடுத்து பிறந்தார். இந்த உடன்படிக்கை பெட்டி பொன் தகட்டினால் மூடப்பட்டது. இந்த பொன் அப்படிங்கிறது பியோர், பரிசுத்தமானது. இந்த பிரான்ஸ், இந்த வெண்கல சப்பத்தை உறுத்தி பிடின்னு சொல்லும்போது இந்த பிரான்ஸ் அப்படிங்கிறது தண்டனை கொடுக்கப்பட்டது. இப்படி ஒன்றுக்கு ஒரு மீனிங்கிற மாதிரி பொன் அப்படிங்கிறது பரிசுத்தமானது, நேர்த்தியானது. ஏசு கிறிஸ்து மனுஷனாக பிறந்தா கூட அவர் தேவனுடைய குமாரன். சரிங்களா? இது ஒன்று. ரெண்டாவது, இந்த உடன்படிக்கை பெட்டியை பிடிச்சிட்டு போனாங்க, தாகூனோட கோயிலில் வச்சாங்க. அப்போ என்ன ஆச்சுன்னு நம்ம பார்த்தோம். தாகூன் விழுந்து ஏஞ்சிட்டு இருந்துச்சு. யோவான் 18:4-6 நீங்கள் வாசித்தீங்கன்னா, ஏசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்தில் ப்ரேயர் பண்ணுறாரு. நீங்கள் முழிச்சு ஜெபிச்சாலாம் போதும், ஏந்திரிங்க, நிம்மதியாகவே நீங்கள் போய் தூங்கலாம், என்னை பிடிக்கிறவங்க வந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நிறையா போர்ச்சேவர்கள்னால் சும்மா நோஞ்சானாலாம் இருக்க மாட்டாங்க பார்த்துங்க, நல்லா ஸ்ட்ராங் அண்ட் மைட்டி பீப்புள் வர்றாங்க, ஈட்டி எல்லாம் எடுத்துகிட்டு வர்றாங்க. உங்கள் மத்தியில் தானடா இருக்கேன், டெய்லி ப்ரீச் பண்ணிகிட்ருக்கேன், அன்றைக்கெலாம் பார்க்காம இப்போ என்னமோ திருநூறு பிடிக்கிறமா வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லுவார் இல்லையா? அப்போ அவர் கேட்பார், யாரை தேடுறீங்க அப்படின்னு கேட்பார். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவை தேடுகிறோம், நான் தான் என்று அவர்களிடத்தில் சொன்ன உடனே அவர்கள் பின்னிட்டு தரையிலே விழுந்தார்கள். பிடிக்க வர்ற ஸ்ட்ராங்கான ஆளுக இப்போ பிடிக்க பக்கத்தில் வரான்னு வச்சுக்கோங்களேன், டமால் அப்படின்னு விழுகிறாங்க. அங்கே உடன்படிக்கை பெட்டியை பார்த்த மாத்திரத்தை தாகூன் தொப்புன்னு விழுந்த மாதிரி இங்கே இயேசு கிறிஸ்துவை பிடிக்கணும்னு வர்றவங்க தொப்புன்னு விழுகிறாங்க. என்ன ரிசம்பிளன்ஸ்? ஏசு கிறிஸ்து வெயிட் பண்ண வேண்டியது இருக்குது. பையன் ஏந்திரிங்கடா, நான் எங்கேயும் போகல, இதுக்காக தான் நான் பிறந்தேன், இதுக்காக தான் நான் வந்தேன், என் டியூட்டியே இது தான், ஏந்திரி, நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு வெயிட் பண்ணுறார். இப்போது ரோமர் 3:26 அதை நீங்கள் இப்போ ரோமர் பார்த்தீங்கன்னா, ஏசு கிறிஸ்து தான் நம்மளுக்கான கிருபாதார பலின்னு சொல்கிற இடத்துல கிறிஸ்து இயேசுவனுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரை ஏற்படுத்தினார். இப்போ இந்த கிருபாதார பலி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா?
எபிரேயர் 9:5 பார்த்தீங்கன்னா, அதற்கு மேலே மகிமையுள்ள கேருபீன்கள் வைக்கப்பட்டிருக்கும், கிருபாசனத்தை நிழலிட்டிருந்தன. இங்கே கிருபாசனம், அங்கே கிருபாதார பலி. ரோமர் 3:26 கிருபாதார பலின்னு சொல்லியிருக்கதும், எபிரேயர் 9:5 கிருபாசனம் சொல்லியிருக்கதும் ரெண்டுமே மூல பாஷையில் ஒரே சொல். நான் அதுக்கான அந்த ஒரு இமேஜ் உங்களுக்கு நான் போட்டிருந்திருப்பேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தையும் பழைய உடன்படிக்கையோ புதிய உடன்படிக்கையோ அது என்ன வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கிருபாதார பலி வேறு ஒன்றும் இல்லை, இந்த கிருபாசனம் தான் கிருபாதார பலி. இந்த உடன்படிக்கையின் பெட்டியின் மேலே கிருபாசனம் அப்படின்னு இருக்கு இல்லையா, அது வேறு ஒன்றும் இல்லை, இயேசு கிறிஸ்து நமக்காக அடிக்கப்பட்டார், நம்முடைய கிருபாதார பலி அவர்தான் சொல்லக்கூடிய ஒரு ஒரு ரிசம்பிளன்ஸ், அதோட மாடல் தான் பழைய உடன்படிக்கை. இப்போது நீங்கள் புதிய உடன்படிக்கையின் வெளிச்சத்தை வச்சு அதை கனெக்ட் பண்ணி பாருங்கள். இஸ்ரவேலுடைய பாவம், இஸ்ரவேலுடைய மீறுதல், இஸ்ரவேலுடைய சகல கெட்டதும் உடன்படிக்கையின் பெட்டியில் வச்சு மூடப்பட்டிருக்கு. அதை கவர் பண்ணுறது என்ன, அதை மூடி மறைக்கிறது என்ன? அந்த கிருபாசனம், அந்த கிருபாதார பலி. என்னைக்கு அது தள்ளப்படுகிறதோ, என்னைக்கு கிருபையை விலக்கிட்டு அவங்க நானாக பண்ண முடியும், அவங்களுடைய மீறுதல்களை பார்க்க முடியும். ஆண்டவர் என்னைக்கு அந்த கிருபாசனம் நகட்டப்படுகிறதோ, எப்போ கிருபாசனம் திறந்து பார்க்கப்படுகிறதோ, அப்போ என்னென்னா அந்த கிருபையை தள்ளிட்டோம், நம்ம உள்ளே இருக்க மீறுதல்களை ஆண்டவருக்கு வெளிச்சம் போட்டு காட்டுறோம். இதனால தான் அவங்க அடியானாங்க. இன்னைக்கு நீங்களும் நானும் தப்பு பண்ணலான்னு நான் சொல்ல வரல. பவுல் அப்போஸ்தலன் எங்கே குற்றம் பிடிச்சாங்கன்னா, இவன் சொல்கிறான் தப்பு நிறையா பண்ணலாம், ஸோ தட் கிருபை கூடும், அந்த சொல்லக்கூடிய தவறாக எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் இன்றைக்கி ஒரு போதகர் என்ன சொல்கிறாருன்னா, அன்னைக்கு பவுல் மேலே குற்றம் பிடித்த யாரும் இன்னைக்குள்ள போதகர்கள் யார் மேலும் குற்றம் பிடிக்கிறது இல்லை. ஏன்னா இன்னைக்குள்ள போதகர்கள் கிருபையை அந்த அளவுக்கு ரேடிக்கலாக, அந்த அளவுக்கு குற்றம் பிடிக்கத்தக்க வகையில் கூட அன்னைக்கு பவுல் சொன்னதை கூட இன்றைக்கி நம்ம யாரும் சொல்கிறது இல்லைங்கிறது தான். அதனால தான் இவர் நல்ல போதகர், எங்கேயுமே இந்த அளவுக்கா ஆண்டவருடைய கிருபை அப்படிங்கிற அளவுக்கு எடுத்துகிட்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கறது இல்லை. ஏசு கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் அடிக்கப்பட்டார், சுமந்து தீர்த்துட்டார். இன்னைக்கு ஏசு கிறிஸ்துவின் மூலமாய் நம்ம ஜெயம் கொண்டவர்கள். ஏசு கிறிஸ்து வேணாம் நானாக பார்த்துக்கிறேன் அப்படின்னு யாராவது சொன்னால் முடியுமா? அவங்க எதற்கு தகுதியானவர்கள்? அதை தான் பல உடன்படிக்கையின் காலத்தில் பெத்ஷமேஸில் அவங்க உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்ததோட இன்னைக்கான ரியல் ரீசன் இல்லை, உடன்படிக்கை பெட்டிக்கு நான் உதவ போகிறேன். என்றைக்குமே நீங்கள் புதிய உடன்படிக்கை புதிய ஏற்பாடை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா, ஒரு விபச்சாரி ஏசு கிறிஸ்துவை பார்த்து ஓடி இருக்க மாட்டா, ஏசு கிறிஸ்துவ கிட்ட சேர்ந்து வந்து ஆசீர்வாதத்தை பெற்றிருப்பா, திருந்திருப்பா. மகளே மகளே யார இனி பாவம் செய்யாத போ. ஒரு பாவி ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போது உதிர ஊரல் பழைய உடம்பின் காலத்தில் நீ வந்து ஒரு பப்ளிக் ஏரியாக்குள்ளே வரக்கூடாது, வந்தால் கல்லறிஞ்சு கொண்டுடலாம். ஒருத்தனுக்கு இந்த ஸ்கின் டிசீஸ் இருக்கும்ல, தொழுநோய், மக்கள் ஜனங்கள் உள்ள ஏரியாக்குள்ளே வரக்கூடாது, வந்தால் கல்லறிஞ்சு கொண்டுடலாம். இதெல்லாம் சட்டப்படி. இங்கே ஏசு கிறிஸ்ட வர்றவங்களாம் பாருங்கள், அவரோட ஆடையை தொட்ட மாத்திரத்தில் அவங்க நான் யாருன்னு பார்க்கல. ஐயோ சட்டத்தில் சொல்லியிருக்கு, மோசையின் கட்டளையை சொல்லியிருக்கு, நான் ஒதுக்கப்பட்டு நான் அப்படி இருக்கணும். ஒரு குஷ்டரோகி நேராக ஆண்டவர்கிட்ட வர்றான், ஆண்டவரே உம்மால் ஆனால் என்னால் சுத்தம் பண்ண முடியும். அவர் போடா சுத்தப்பட்டுகன்னு மட்டும் சொல்லலை, ஹீ டச்டு, ஹீ ஹக்டு அண்ட் ஹீ லெட் ஹிம் கோ. இது இல்லை, வா நீ இத்தனை நாள் வந்து மனுஷருடைய தொடுதலை கூட, மனைவி குழந்தைகளோட தொடுதலை கூட நீ பெற்றிருக்க மாட்ட, உன்னுடைய வழி என்னன்னு எனக்கு புரியுது, வா அப்படின்னு அனுப்பிச்சி விட்றாரு. பாவம் கர்த்தரை விட்டு நம்மளை தூரமாக வைக்க கிடையாது. அவங்களுடைய பாவமாக அவங்கள அடிக்கப்பட்டதுக்கு காரணம் அப்படின்னா இல்லை, அவங்க கர்த்தருடைய இந்த 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 வே ஆஃப் சால்வேஷன், நம்ம ரட்சிக்கப்படுறதுக்கு கிருபாதார பலி ஏசு கிறிஸ்து இவர் மூலமாய் தான் அப்படிங்கிறத இல்லை,
நானாக பார்த்துக்கிறேன், என்ன முடியுமோ நானாக பார்த்துக்கிறேன் என்னைக்கு சொல்கிறோமோ அன்னைக்கு வி ஆர் டூம்டு. சரிங்களா? அதனால தான் அவங்க அடியானாங்க. பல உடன்படிக்கைன விஷயத்தை அதனால தான் நம்ம ஏன் இல்லைன்னா அடித்தாங்க, செத்தாங்க. பெஷமேஸில் 50,000, அடுத்து ஊசா செத்து போனான். இந்த ஊஸ் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்ன சொல்கிறாங்கன்னா மனுஷனுடைய பெலன். இன்றைக்கி கூட மனுஷனுடைய பெலன், என்னுடைய பெலனால், நான் என்னுடைய சுயத்தினால் ஏதாவது பண்ண முடியும்னா அன்றைக்கி உறுதியாக நம்ம வழிவடையை போயிட்டோம்னு அர்த்தம். கலாத்தியரில் பவுல் போய் அவங்கள்ட்ட கிறிஸ்துனா என்ன, கிருபைனா என்னன்னு சொல்லி கொடுத்துட்டு கடந்த அடுத்த இடத்துக்கெலாம் போயிருப்பான். திருப்பி வந்து பார்த்தா சில பேர் அவங்கள மாற்றி வச்சுருப்பாங்க. நீ கிறிஸ்துவை புரிஞ்சுக்கிட்ட, எல்லாம் கரெக்டு தான், ஆனாலும் நாங்கள்லாம் பாரு இதெல்லாம் பண்ணுறோம், நீ இதெல்லாம் பண்ணணும், நீ தெரியாமல் அது பண்ணாமல் இருந்தால் ஓகே, இப்போ உனக்கு இதெல்லாம் தெரிஞ்சிச்சுல பண்ணணும். திருப்பி வந்தோன்னே பவுல் அந்த அளவுக்கு கோவப்பட்டு நம்ம பார்க்குறோம் கலாத்தியரில். பண்ணிவிட்டு நான் சொன்ன உபதேசத்தை தவிர வேறு எந்த மனுஷனோ இல்லை வேறு எந்த தூதனோ ஏதாவது சொன்னால் அவன் சபிக்கப்பட்டிருக்க கடவன், அவன் சபிக்கப்பட்டிருக்க கடவன் 2 முறை சொல்வார். சரிங்களா? இன்றைக்கும் இயேசு கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் சகலத்தையும் செய்து முடித்து விட்டார். இன்ஃபேக்ட் இந்த மெசேஜ் நான் பண்ணும்போது இதுக்கான டைட்டில் பிளஸ்ஸிங், ஆசீர்வாதம் அப்படின்னு வைக்கலான்னு நினச்சேன். நிறைய உடன்படிக்கை பற்றி மட்டும்தான் சொல்கிறோம். கடைசியில் பார்த்திங்கன்னா இந்த சின்ன விஷயம், இங்கே ஓபேத் ஏதோம் இவன் வந்து 3 மாதத்துக்குள்ளே ராஜாவே பொறாமப்படுற அளவுக்கு இவன் ஆசீர்வதிக்கப்பட்டான். இன்றைக்கும் அன்னைக்கான உடன்படிக்கை பற்றி நான் இயேசு கிறிஸ்துன்னு சொல்லிட்டேன். என்னைக்கு இயேசு கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் சகலத்தையும் செய்து முடித்து விட்டார், அவர் தான் வழி, வேறு ஒன்றும் கிடையாது. அவர் தான் என்னுடைய ஜீவன், அவர் தான் என்னுடைய சுகம், அவர் தான் எனக்கு எல்லாமாவே. அவரை நம்ம எப்படி நோக்கி பார்க்குறோங்கிற பொறுத்து தான் இருக்குது நம்ம பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆசீர்வாதம். இன்றைக்கி அவன்கிட்டருந்து ஆசீர்வாதம் எடுக்கப்படும் போது அவன் கூடவே ஃபாலோ பண்ணான். இன்றைக்கி நம்ம ஆசீர்வாதத்தை நோக்கி பார்க்க தேவையில்லை, ஏசு கிறிஸ்துவை நோக்கி நம்ம போய்கிட்டே இருந்தால் போதும், நம்ம ஆசீர்வதிக்கப்படுவோம். பி பிளஸ்ட். அற்புதம் செய்கிறவர் உங்களோடு கூட இருக்கிறார். சரி, கிறிஸ்தவ உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொய்யை இன்றைக்கு அது எது பொய்ன்னு தெரிஞ்சுக்கிறது மாத்திரம் இல்லை, கர்த்தர் கொடுக்குற உண்மையை நாம் பற்றிக்கொள்வது மிக அவசியம். இன்றைக்கு அது நடக்குதுன்னு நான் நம்புகிறேன். ரட்சிக்கப்படாத உலக மக்கள் எப்படியாவது ரட்சிக்கப்படணும், கடவுள் முன்னாடி நீதிமான ஆகணும் அப்படின்னு நினச்சி மூன்று முக்கியமான காரியங்களை செய்கிறார்கள். ஒன்று, தான் செஞ்ச பாவத்துக்கு அதுக்கு பதிலாக ஏதாவது நல்ல காரியம் செஞ்சு பரிகாரம் செஞ்சிடுறது. தே டூ சம்திங், எதையோ ஒன்று செய்கிறாங்க, ஒர்க், ஏதோ ஒரு வேலையை செஞ்சு கடவுள்கிட்ட நல்ல பேர் வாங்க முயற்சிக்கிறாங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க, ஞானமாக போகணுங்க, சும்மா அது இதையும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறத விட ரொம்ப ஞானமாக கடவுள்கிட்ட எப்படி போகணுங்கிறத தெரிஞ்சு சரியாக வாழ்ந்து ஞானமாக போய் அவரை பிடிச்சிடலாம் நினைக்கிறாங்க. இன்னொரு கூட்டம் பக்தி மார்க்கம், ரொம்ப பக்தியாக இருந்தால் போதும். இந்த 3 வேலை, ஞானம், பக்தி, இந்த ஞான மார்க்கத்தை விட இந்த கர்ம மார்க்கம் வேலை செஞ்சு கடவுள்கிட்ட நல்ல பேரை வாங்கிறது. அப்புறம் கடைசியில் பக்தி மார்க்கம், இது 2 தான் உலகெங்கு நிறையா இருக்கக்கூடியது. பக்தி மார்க்கம் யார் மேலே பக்தி கேள்வி வருகிறது. நீங்கள் எபிரேயர் 6வது அதிகாரம் வாசிச்சிங்கன்னா, செத்த கிரியைகளுக்கு நீங்களாகும் சொல்லுவீங்களா? எங்கே எடுத்து வாசிங்க.
செத்த கிரியைகளுக்கு நீங்களாக மனம் திரும்புதல் தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம். எங்கேயாவது வைக்கக்கூடாது. வேற அந்த மனுஷனை காப்பாற்றுவாருங்க, அது முடியாது. உலகெங்கும் எவ்வளவோ தெய்வங்கள் இருக்கிறார்கள். ஆனால் எந்த தெய்வமும் நம்மை மன்னித்து பரலோகம் கொண்டு போகிற ஆள் இல்லை, இயேசு கிறிஸ்துவை தவிர. அவர்கள் நன்மை செய்வார்கள். வீட்டில் எல்லாருக்கும் என்னென்ன தேவையோ அதெல்லாம் கொடுப்பாங்க. ஆனால் பாவ மன்னிப்பும் பரலோகம் மட்டும் இயேசு கிறிஸ்துக்கிட்ட மட்டும்தான் இருக்குது. அதனால் விசுவாசம் கர்த்தர் பேரில் இருக்க வேண்டும். அந்த பிரதர் ஸ்டாண்ட் அந்த பக்கம் நடுவில் தள்ளிடுங்க, அங்கே பின்னாடி சிலரை மறைக்குது எனக்கு. விசுவாசத்தை வைக்காமல் வேறு எது மேலே வச்சாலும் பிரயோஜனம் இல்லை. இது உலகத்தாருக்கு. விசுவாசிகளை எடுத்துக்கிட்டால் கூட நாம் எதையாவது நீதிமானம் ஆகிறதுக்குன்னு சில செய்கிறதுன்னு வச்சுருக்குறாங்க, அதுவும் நீங்க வேண்டும். இன்றைக்கி நான் கேள்வியாக நேற்று நான் பேசிகிட்டு இருந்தேன், இன்றைக்கி அதை மறுபடியும் சொல்கிறேன். கேள்வியாக கேட்டு அந்த பதிலை அதுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள், அது எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் நம்ம. இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி, இங்கே இருக்கிற யாராவது நம்ம பாவியாக இருந்தபோது பாவியாக இருக்கிறவங்க நீதிமானம் ஆகிறதுக்கு நாமளாக எதையாவது செஞ்சு கடவுள்கிட்ட நீதிமானாகி ரட்சிக்கப்பட முடியுமா? முடியவே முடியாது. அப்போ நாம் எது செஞ்சாலும் அது நீதி கிடையாது. ஏன்னா மனம் திரும்புதலுக்கு ஏற்ற, அதாவது செத்த கிரியைகளுக்கு நீங்களாகவும் மனம் திரும்புதல். அப்போ மனம் திரும்பி கர்த்தட்ட வர வரைக்கும் இவங்க செய்கிறது பூரா செத்த கிரியைகள். அப்போ ஒரு கேள்வி, நாம் எந்த ஒரு மனுஷனாவது தனிப்பட்ட ரீதியில் தன்னுடைய பலத்தில் தன்னுடைய ஞானத்தில் நீதிமானம் ஆக முடியுமா? நான் முடியவே முடியாது. ஓகே, சரி. யாராவது தன்னுடைய சொந்த பலத்தில் கடவுள் மாதிரி ஆயிட முடியுமா? ஆனால் இயேசு வர்றதுனால, ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறதுனால நம்மளை கிறிஸ்துவை போல பூர்ண புருஷரை ஆக்கிற வேலையை அங்கே என்னமோ செய்கிறாரு. எந்த ஒரு மனுஷனாவது தன்னுடைய குடும்பத்திலையும் சரி தன்னுடைய சொந்த வாழ்க்கையிலையும் சரி இருக்கக்கூடிய சாபங்களை போக்கிற முடியுமா? சாபங்களை போக்க முடியாது. சரி, பாவங்களை தொலைக்கலாமா? அதுக்கு முயற்சியெல்லாம் நிறைய பண்ணுறாங்க. அங்கே ஆற்றில் போய் குளிப்பாங்க, சமுத்திரத்தில் போய் குளிப்பாங்க, எங்கேயா கழுவி விட்டுறணும்னு சொல்லி என்னென்னவோ செய்கிறாங்க. ஆனால் பாவத்தை தொலைக்க எந்த தனி மனுஷனும் பாவத்தை தொலைக்க முடியலை. எந்த ஒரு மனுஷனாவது இந்த உலகத்தில் நமக்கு தெரிஞ்சபடி ரொம்ப சின்ன பிசாசு, குட்டி பிசாசு, அதை விட சின்ன பிசாசு இல்லை. இருக்கிறதுலே சின்ன குட்டி பிசாசு. அந்த ஒரு குட்டி பிசாசுக்கிட்ட எந்த ஒரு மனுஷனாவது சண்டை போட்டு ஜெயிச்சு அதை துரத்திட முடியுமா? அதுவும் முடியாது. நீதிமானாக முடியாது, ஆண்டவரை மாதிரி ஆக முடியாது, சாபங்களை போக்கிக்கிற முடியாது, பாவத்தை தொலைக்க முடியாது, இருக்கிற குட்டி பிசாசை கூட துரத்த முடியாது. எந்த ஒரு மனுஷனாவது நரகத்துக்கு தப்பிடணும்ப்பா, எதையெல்லாம் செஞ்சு நரகத்துக்கு தப்பலான்னா நரகத்துக்கு தப்பிடுவானா? இந்த நியாய தீர்ப்புன்னு சொல்கிறாங்களே, செத்து போகிறப்ப நியாய தீர்ப்பு வருமாமே, அந்த நியாய தீர்ப்புக்கு எந்த மனுஷனாவது தப்பிக்கொள்ள முடியுமா? எந்த ஒரு மனுஷனும் அந்த நியாய தீர்ப்புக்கும் தப்பிக்கொள்ள முடியாது. எப்படியாவது பரலோகம் போயிடணும்ப்பா, மோட்சத்துக்கு போயிடணும்ப்பா அப்படி சொல்கிறாங்களே, அவங்க சொந்த திறமையினால் பலத்தினால யாராவது மோட்சத்துக்கு போகவோ நரகத்துக்கு போகாமல் நரகத்துக்கு தப்பிக்கொள்ளவோ
கடவுள் வந்து நியாய தீர்ப்பு கொடுப்பாரு. அந்த கடவுள்கிட்ட போய் நியாய தீர்ப்புட்ட தப்பிக்கிறதுக்கோ ஏதோ வழி இருக்கா? என்னும் கிடையாது. நியாய தீர்ப்புக்கு தப்பிக்கொள்ள முடியாது. சரி, இந்த கடவுள் பாவம் செஞ்சிட்டான்னு சொல்லி நம்மளை எதிரியாக பார்க்குறாரே, அந்த எதிரியாக பார்க்குற கடவுளை எப்படியாவது அந்த கோபத்தை தணிக்கிறதுக்கு என்னமாவது செஞ்சு கோபத்தெல்லாம் போய்க்கிற முடியுமான்னா வேற யாரும் அதை செய்யலை. இயேசு கிறிஸ்து மட்டுமே மனுஷனுடைய பாவங்களுக்கு சிலுவையில் பரிகாரம் செய்து தேவனோடு கூட நமக்கு சமாதானத்தை உண்டாக்கினார். இப்படி இயேசு கிறிஸ்துவை தவிர இந்த மாதிரி மனுஷனுடைய பாவங்களுக்கு அந்த தண்டனையை ஏற்றுக்கொண்டு பரிகாரம் செய்து தேவனோடு கூட நம்மை சமாதானத்துக்குள்ளே கொண்டு வந்த இந்த இயேசுவை போல வேற யாராவது உண்டா? இந்த இயேசுவை தவிர வேறு எந்த வழியிலையாவது தேவனோட கூட நம்ம சமாதானம் ஆயிட முடியுமா? அவர் சமாதானம் ஆயிடுவாரா? அதெல்லாம் ஒன்றும் நடக்காத காரியமாக இருக்குது. இன்னொரு ரொம்ப முக்கியமான கேள்வி, ஒருவேளை சின்ன வயசு பிள்ளைகள் கூட தெரியாமல் இருக்கலாம். ஒரு மிடில் ஏஜ் வந்துருச்சுன்னா, நடு வயது வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் இருக்கவங்களுக்கு தெரியும். இந்த தலையில் மூளைக்குள்ளே ஓடுற கெட்ட நினைவுகளை வரவே விட மாட்டேன். பார்த்துக்க, நான் நல்ல நினைவுகளோடு தான் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி எந்த மனுஷனாவது தன்னுடைய நினைவுகளை சுத்தமாக வச்சுக்கிறேன்னு எவ்வளவு விரும்பினாலும் சுத்தமாக வச்சிட முடியுமா? முடியவே முடியாது. பெரிய பெரிய ஊழியக்காரங்கள்லாம் இந்த மனதிலே உண்டாகிற போராட்டம் பற்றி புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறாங்க. இது மனப்போராட்டங்கிறது மனதுக்குள்ள நன்மைக்கும் தீமைக்கும் இடையில் இருக்க அந்த போராட்டங்கிறது ஏதோ லோக்கல் ஒரு குறிப்பிட்ட ஏரியாலங்க. இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு தாங்க. அங்கே அமெரிக்காவிலலாம் அப்படி இல்லைங்க. புஸ்தகம் எழுதுனது அமெரிக்காக்காரன். அங்கேயும் இந்த போராட்டம் தான் யூனிவர்சல். எல்லா பக்கமுமே இந்த மனப்போராட்டம். இவன் நல்லவனாக இருக்கணும்னு நினைக்கிறான், கெட்ட காரியமாக ஆசையாக வருது. நல்லவனாக இருக்கணும்னு நினச்சானே, நல்லவனாக இருந்துட்டானா? சிலர் இந்த தப்பு பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறானே, தப்பு பண்ணாமல் இருந்துட்டானா? பீடி குடிக்கிறவன் பீடியை நிறுத்த முடியல, தண்ணி போட்டவன் தண்ணியை நிறுத்த முடியல, சூதாட்டத்துக்கு போனவன் அதை நிறுத்த முடியல, வீட்டில் இருக்கிற பொருளெல்லாம் எடுத்துக்கொண்டு விற்றுப்பிட்டு தண்ணி போட்டு வந்துடுவாங்க. அதை அவங்களால தடுக்க முடியலை, நிறுத்த முடியலை. இப்போ சுய முயற்சியில் யாருமே நல்லவனாக இருக்க முடியாது, தேவனோட ஒப்புரவாக முடியாது, அவரோட சமாதானமாக முடியாது, நம்முடைய பாவத்தை நம்மளாக போய்க்கிற முடியாது, நம்முடைய சாபங்களை நம்மளாக நீக்கிக்கிற முடியாது. ஏன் சொந்த மனசு நம்ம கண்ட்ரோலில் இருக்க மனசு தானே. நம்ம கண்ட்ரோலில் இருக்க மனசு நம்ம சொன்னபடி கேட்டு பரிசுத்தமாக இருக்குதா? என்னன்னா வேண்டாத நினைவுகள்லாம் நம்முடைய சமாதானத்தை கெடுக்கின்றன. இவ்வளவு இருக்குது. இப்போ நாம் இயேசுவை ஏற்றுக்கிட்டோம். கர்த்தர் சொல்கிறாரு, நான் உனக்கு இந்த இந்த நீதியை தர்றேன், நான் உனக்கு பரிசுத்தத்தை கொடுக்குறேன், நான் என்னுடைய மகிமையை உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னா இதை ஏற்றுக்கிற தவிர நீதிமான ஆக, பரிசுத்தமாக, தேவனுடைய பிள்ளையாக மாற, கர்த்தருடைய மகிமையை பெற்றுக்கொள்ள அவர் கொடுக்கிறதை வாங்கி கொள்ளுகிறதை தவிர வேற ஏதாவது வழி இருக்கா? அதாவது இப்போ என்ன, அவர் கொடுக்குறாரு, அதை வாங்கிக்கணும். நம்மக்கிட்ட இல்லை, நம்ம உண்டாக்க முடியாது, அதை தயாரிக்க முடியாது. நீதியையும் பரிசுத்தத்தையும் ரட்சிப்பையும் பாவ மன்னிப்பையும் நம்மளால் தயாரிக்க முடியாது. எந்த மனுஷனும் செய்ய முடியாது. அவனவன் தன்னுடைய மனதை கூட
நல்லா வச்சுக்கிற முடியல. நல்லவனாக இருக்குன்னு நினைக்கிறான், முடியலை. கெட்டவன்கிட்ட கூட சில விஷயங்களில் நல்ல காரியங்கள் இருக்க தான் செய்யுது. அவங்க இருதயம் டிவைடடாக ரெண்டாக பிரிஞ்சு கிடக்கு. ஆனால் இயேசு கிறிஸ்துக்கிட்ட வரும்போது என்ன பண்ணிடுறாரு? உனக்கு தர்றேன்றார். இங்கே இன்னும் பெந்தகோஸ்தே வட்டத்தில் கூட உண்மையாக ஒரு புரிந்து கொள்ளுதல் இல்லை. இப்போ நம்ம இயேசுவை ஏற்றுக்கிட்டேன், என் பாவம் தொலைஞ்சுது, நான் இப்போ பாவி இல்லை, நான் நீதிமான் அப்படின்னு நம்ம சபையில் இருக்கவங்க சொல்லுவாங்க. மற்றவங்க அதை ஏற்றுக்கிறாங்களா? என்ன பிரச்சனை? அவங்களால நீதிமான் ஆக முடியாது, ஆனால் கொடுத்ததையும் வாங்க மாட்டாங்க. கர்த்தர் நீதிமான் ஆக்குறேன், நான் உன்னை நீதிமான் ஆக்குறேன்ப்பா, இது நாள் வரைக்கும் நீ பாவி, இப்போ இன்னுமே புது ஆள், உன் மேலே நீதிமான் அப்படின்னு நெத்தியில் எழுதி விட்டுறேன்னா கூட அதெல்லாம் வேண்டான்றான். நான் பாவின்றான். அதாவது என்னது? இவங்களா நீதிமான ஆக முடியாது. கர்த்தர் உன்னை நீதிமான் ஆக்குறேன்னு சொல்லி நீதியை கொடுத்தா கூட அல்ல, நான் நீதிமான் ஆக முடியாது, நான் பாவிதான். இப்போ நமக்கு என்ன கேள்வி? உன்னால் முடியாது, கொடுக்கறத வாங்கிக்க வேண்டியதானே. அவர் கொடுக்கிறார், நீதியை கொடுக்கிறார். அற்புதமான வசனம். நாம் கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாகவே மாற்றினாராம், பாவமாக்கினார். எனக்கு அதெல்லாம் அந்த வெண்கல சர்ப்பத்தை உயர்த்தினதுங்கிறப்பெல்லாம் அது உயர்த்தப்பட்டது இயேசுவா சர்ப்பம் போல நினைக்கிறப்பெல்லாம் எனக்கு ஆச்சரியமாகவும் இருக்கும், வைத்தறிச்சலாகவும் இருக்கும். ஐயோ இப்படியா அப்படின்னு. ஆனால் அந்த சர்ப்பத்துக்கிட்ட இருந்து வந்த எல்லா பாவங்களையும் பரிசுத்தமாக இருந்த இயேசு மேலே கொண்டு போய் வச்சாக்க இவருடைய தோற்றமே சர்ப்பம் போல் மாறிடுச்சு. அதனால் வெண்கல சர்ப்பத்தை மோசே உயர்த்தினா, அதுபோல் நாங்கள் உயர்த்தப்படணும், மனுஷகுமாரன் உயர்த்தப்படணும்னு சொன்னார். இப்படியெல்லாம் செஞ்சு உனக்கு நீதியை சம்பாதித்தேன் என்று சொல்லியிருக்கிற ஒருவருடைய வார்த்தையை கேட்டு ஏற்றுக்கொண்டால் நான் நீதிமான் அப்படின்னு சொல்லலாம்ல. இது ஏன் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன்னா, அவங்க பேசுகிறத கேட்டு நீங்கள் ஏமாந்துடக்கூடாது. இல்லைங்க, அது எப்படி கேட்பாங்க, நீங்கள் பாவமே செஞ்சது இல்லையா அப்படி கேட்பாங்க. நம்ம தான் ஏதாவது பண்ணி வச்சுருப்போமே. அப்புறம் என்ன செய்வான்? ஆமாங்க, நீ சொல்கிற பைபிளில் சொல்லி இருக்குதுங்க, ஆனாக்கா எனக்குங்க இப்படி ஏதாவது இழுத்துக்கிட்டு இருப்பாங்க. நான் கேட்குறேன், எந்த குடும்பத்தில் இருக்க எந்த பிள்ளை பெற்றோருடைய பேச்சு மட்டும் கேட்டு கரெக்டாக நடந்துச்சுன்னு ஏதாவது ஒன்று சொல்லுங்கள். ஏதாவது ஒரு குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிள்ளை அப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா, பெரியவங்க ரொம்ப அனுபவசாலி, விவரமானவங்க. இந்த சின்ன பிள்ளைகளுக்கு அவ்வளோ விவரமும் அனுபவமும் இல்லை. ஆனால் பெரியவங்களை ஏமாற்றிட்டு ஏதாவது செஞ்சுக்கிட்டு இருக்கோம். எவ்வளோ கெட்டிக்காரத்தனம். தப்பு பண்ணாத யாருமே உலகத்தில் யாராவது நான் பிறந்ததுலேருந்து தப்பே பண்ணலைங்களே யாராவது இருக்கீங்களா? சரி, அது போயிட்டு போகுது. நான் ரட்சிக்கப்பட்ட ஒருபாடு ஒரு தப்பும் பண்ணலைன்னு யாராவது இருக்கீங்களா? என்ன பெரிய பாவங்களுக்கு போயிருக்க மாட்டான், விக்கிரக ஆராதனைக்கு போயிருக்க மாட்டான், விபச்சாரம் வேசித்தனத்துக்கு போயிருக்க மாட்டான். ஆனால் பார்த்தா சமயத்தில் சின்ன திருட்டுத்தனம், அப்புறம் செஞ்சு விட்டு அதை ஐயோ அப்படின்னு ஏதோ சில விஷயங்களிலே பொய் ஏதாவது வந்துடுது. அது அப்புறம் அது நமக்கு மேஜராக பெரிய விஷயமா தெரியுது. இதனால் நம்ம பாவிதான் அப்படின்னு நான் நினைப்பேன். உள்ளுக்கு இருந்ததுனால தான் நான் வந்துச்சு அப்படி நினைப்பேன் நான். ஏன்னா எனக்கு வந்த போராட்டங்கள் உள்ளுக்கு இருந்ததுனால தானே இந்த ஏதோ ஒரு தப்பு வந்துச்சு, ஒரு பொய் வந்துச்சு, ஒரு காரியம் வந்துச்சு. அப்போ உள்ளே ஐயோ உள்ளே அது இருக்கா? நான் கர்த்தரை தானே தேடினேன், கர்த்தரை கேட்டால் பிசாசா வரும் அப்படின்னு சொல்லியெல்லாம் ரொம்ப மனப்போராட்டங்கள் இருந்திருக்குது. ஆனால் காலப்போக்கில் தெளிவு வந்தது. பிசாசு கண்ட நினைவுகளை உள்ளே போட பார்க்குறான், அந்த நினைவு நமக்கு வருது. இயேசு கிறிஸ்து நம்மை காட்டிலும் அதிகமாய்
சோதிக்கப்பட்டவர். அப்படின்னா நமக்கு வந்த எல்லா சோதனைகளும், சோதனை என்ன? கெட்ட நினைவுகள், கெட்ட ஆசைகள், தவறான ஆசைகள் தானே. சோதனை என்னது? கர்த்தருடைய வழியில் நடக்காமல் பிசாசுடைய வழியில் இழுக்கிறதுக்கு ஏதோ ஒன்று சொல்கிறான். அது வருது, அந்த நினைவுகளில் வருது. ஏசுநாதர்கிட்ட வந்தான், சாப்பாடு இல்லையா, சரி கர்த்தர் சொல்லாட்டியன்னா சாப்பாடு கொடுக்காட்டியன்னா நம்மளா கல்லை அப்பமாக்கி சாப்பிட வேண்டியதானே சொல்லிட்டாட்டில்ல. வந்து நேரடியாக வந்து முன்னாடி நின்று சொன்னானா, அல்லது மனதிலேயே எண்ணத்தை பிசாசு போட்டானா? ரெண்டும் இருக்கலாம். அங்கேருந்து மேலேருந்து குதின்றான், சர்க்கஸ் பண்ண சொல்கிறான். அங்கேருந்து குதிச்சா ஏசுனார் கால் கூட ஒடிஞ்சுதான் இருக்கும். அது மனுஷ பலத்தில் செய்ய பார்க்குறது. அது தேவனுடைய குமாரன்ற அந்தஸ்தில் போகலை. கீழ்ப்படியாமல் போனால் அங்கே எல்லாம் தப்பாக தான் நடக்கும். இன்றைக்கி உலகத்தில் இருக்க நிறைய பேர் இவர் தான் தேவன்னு தெரிஞ்சாலும் கூட அவர்கள் ஏற்கனவே ஆராதித்து கொண்டிருந்த வேற ஆராதனைகளிலே அதை விட்டுட்டு வந்தால் அந்த தெய்வங்கள் கோவிச்சுக்குங்கிற ஒரு காரணத்துக்காக, என்னத்துக்கு வம்பு, அது கூட சமாதானமாக இருந்துருவோம். எப்படி அது கூட சமாதானம், இவர் கூட அவங்களோட சமாதானம், இவரோட கூட சமாதானம் இல்லை. இன்றைக்கு மெஜாரிட்டி உலக மக்கள் இந்த ஆராதனைக்குரியவைகள் தங்களுக்கு தீங்கு உண்டாக்கிவிடும் என்று பயந்து அந்த பயத்தினாலே ஆராதிக்கிறார்கள். அப்புறம் வழக்கம் வேறு, நாங்கள் உலக காலம் அப்படின்னு சொல்லி. ஆனால் நீதியை கொடுக்கக்கூடிய ஒருவர் இவர் இருக்கிறார். இதான் நான் கேட்குறேன், இந்த பெந்தகோஸ்தே வட்டத்தில் இன்னமும் நான் பாவிதான்னு சொல்லக்கூடியதை அவங்க சொல்லிக்கிட்டோம், நம்ம பேசக்கூடாது. நேற்று காலையில் எழுந்தவுடனே நான் உன்னைய இந்த பூமியில் இருக்கிற எல்லா பிசாசுகளுக்கு மேலாக உன்னை வச்சு நான் வசனத்தில் சொல்லியிருக்கிற மாதிரி ஒன்று ஒரு பெரிய ஆளாக எடுத்து பயன்படுத்த போகிறேன்னு நேற்று சொன்னார். அப்போ தான் என் இருதயத்தில் நல்ல ஒரு உணர்வு வேறு வந்துச்சு. நான் இது அவ்வளோ வசனமும் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், உணர்வு வேறு வந்துச்சு. இன்றைக்கு காலையில் எழுந்த உடனே அது கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள், எல்லா ஆசீர்வாதங்களையும் என் தலையை மேலே வைக்கிறதை நான் பார்க்குறேன். நான் அடப்பா, இவ்வளோ நாள் அதை தானே பிரசங்கம் பண்ணணும், ஆனால் இப்போ தான் அதை பார்க்குறோமா. ஆண்டவரே, எல்லா ஆசீர்வாதங்களையும் என் மேலே ஊற்றுகிறபடியாலும் உமக்கு நன்றி. இதெல்லாம் நான் என்னால் உண்டாக்கிக்கிற முடியாது, செய்ய முடியாது, பெறவே முடியாது. ஆனால் நீர் கொடுக்குறீர். அது உம்முடைய சுத்தமான கிருபை ஆண்டவரே. உம்முடைய சுத்தமான கிருபையினாலே நான் இதுக்கான தகுதியுள்ளவன் அல்ல. ஆனால் நீர் என்னை தகுதியாக்கி அந்த ஆசீர்வாதத்தை என் தலை மேலே, எல்லா ஆசீர்வாதங்களையும் என் மேலே ஊற்றுகிறேன்னு இன்னைக்கு காலையில் பெரிய சந்தோஷத்தில் ஆடி பாடிக்கிட்டு கிடந்தேன். நான் இன்றைக்கி என்னமோ நடனம் ஆடுறதை பற்றி யாராவது சொன்னாங்க. நான் அப்போ தான் யோசித்தேன், பரலோகத்தில் கூட டான்ஸ் ஆடுறாங்க. எஸ், சந்தோஷம் வந்துட்டா ஒருத்தன் பிடிச்சு நிறுத்த முடியாதுங்க. என்ன ஆண்டவரே வசனத்தில் அப்படி என்ன இருக்கு? எல்லா வாக்கு தத்தங்களையும் எடுத்து பார்த்தா உனக்கு நன்மை செய்கிறேன்னு தானே சொல்லியிருக்கிறாரு. அந்த நன்மையை அவன் மேலே வைக்கிறேன்றாரு. எவ்வளவு நன்மையை? சிலுவையில் நான் சம்பாதித்த எல்லா ஆசீர்வாதங்களையும் நான் உண்மையில் வைக்கிறேன், இப்பொழுது வைக்கிறேன்னாரு. அது கேட்டவொன்னே அப்படியே புல்லரிச்சிருச்சு எனக்கு. அடையாப்பா, இவ்வளவு என்னைய நினைக்கிறாரா? நான் ஒரு விதத்தில் பார்த்தா நான் ஒன்றும் இல்லை. ஆனால் என்னை தேடி வந்து எனக்காக இவ்வளவையும் செய்திருக்கிற கர்த்தர் இப்போ பிரியமாக உன் மேலே என் ஆசீர்வாதத்தெல்லாம் வைக்கிறேன்.
இப்போ எனக்கு தெரிஞ்சிருச்சு, இதெல்லாம் நடந்துருச்சு. நான் அதை விசுவாசித்து ஒவ்வொன்றையும் செயலில் கொண்டு வரணும். விசுவாசித்தால் அது நடக்கிறது. இந்த புதிய நாளில்னு யோசிச்சு, இந்த நாளிலே ஒரு புது ஆசீர்வாதம். கர்த்தருடைய கிருபை நாள்தோறும் புதியது. கிருபைன்னா அது ஒரு ஆசீர்வாதம். அது இலவசமாக கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதம். இன்றைக்கு கர்த்தர் இலவசமாக, இன்றைக்கு தேவை வித்தியாசம், அதனால் அதுக்கேற்ற மாதிரி ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு. ஒவ்வொரு நாளும் புது கிருபை. ஏன்னா ஒவ்வொரு நாளும் நம்முடைய தேவைகள் வித்தியாசமாக இருக்கு. புது கிருபை கொடுக்கிறார், புது ஆசீர்வாதம் வருகிறது. ஒவ்வொரு நாளும் அந்த முந்தின நாட்களில் இருந்த எல்லா வருத்தம் துக்கங்களும் தூக்கி போட்டு, புதிய நாளில் இது கர்த்தர் உண்டாக்கின நாள், இதில் களி கூர்ந்து மகிழ கடவோம் அப்படின்னு சொல்லி நாம் நினைத்து பார்ப்போமாக. ஆண்டவர் உங்களுக்கு நீதியை கொடுக்குறாரு, பரிசுத்தத்தை கொடுக்குறாரு, மகிமையை கொடுக்குறாரு. இதெல்லாம் நான் போய் இன்னும் மற்ற இடங்களில் சொல்லிட்டோம்னா, கர்த்தருடைய மகிமை என்னை மூடி இருக்குன்னு நான் சொன்னேன்னாக்க என்னை இவ்வளோ மாதிரி பொய்காரன் எவனுமே இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. யாரும் பெந்தகோஸ்தே வட்டத்தில். ஆனால் கர்த்தர் அதை சொல்லியிருக்கிறார். நான் இப்போ அதான் சொன்னேன், நம்ம யாராவது நீதியை உண்டாக்கிக்கிற முடியுமா, பரிசுத்தத்தை உண்டாக்கிக்கிற முடியுமா, கர்த்தருடைய மகிமையை பெற முடியுமா, நம்முடைய சாபத்தை தொலைக்க முடியுமா, நம்முடைய பாவத்தை தொலைக்க முடியுமா, நம்முடைய மனதை சுத்தமாக்க முடியுமா, தேவனோட கூட அந்த சண்டையெல்லாம் போய் சமாதானமாக்க முடியுமா, நம்முடைய பாவங்களுக்கு நாமளே பரிகாரம் செஞ்சுக்கிற முடியுமா? எதுவுமே முடியாத போது ஒருவர் கொடுக்கிறார். இன்றைக்கு அவர் கொடுக்கிறதை நீங்கள் பெற்றுக்கொண்டால், இன்று முதல் உங்கள் மனதில் எவ்வளோ போராட்டம் வந்தாலும் கர்த்தருடைய வார்த்தையை மாத்திரம் நம்பி, நான் கர்த்தருக்குள் கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியாக இருக்கிறேன், பழையவைகள் ஒழிந்தன, எல்லாம் புதிதாயின, நான் பாவி அல்ல, கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியாக இருக்கிறேன், என்னை அவர் தேவனுடைய நீதியாகவே மாற்றியிருக்கிறார். இது மட்டும் உங்கள் இருதயத்தில் அப்படியே பதிஞ்சான், நான் தேவன். அப்புறம் ஏதாவது தப்பு பண்ணிட்டோம்னா, எந்த சின்ன பிள்ளைய தப்பு பண்ணலை, பெற்றோர் 2 தட்டு தட்டிட்டு அப்புறம் ஒழுங்காக ஆக்குறாங்க, குடும்பத்துக்கேற்ற பிள்ளையாக வளர்க்குறாங்க. அதே போல் தேவனும் கூட நம்ம விவரம் இல்லாமல் எதையாவது தப்பு பண்ணிவிட்டு வந்தால் 2 தட்டு தட்டி ஒழுங்காருன்னு நம்ம வளர்க்கிறார். அங்கே போய் சேர வரைக்கும் வளர்ப்பார். எங்க? பிலிப்பியர் 1:5. பிலிப்பியர் 1:5. உங்களில் நற்கிரியையை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தமும் முடிய நடத்தி வருவார் என்று நம்புகிறேன். இங்க பாருங்க, உங்களில் யார்கிட்ட? விசுவாசிகள்கிட்ட. விசுவாசிகளாகிய உங்களிடத்திலே நற்கிரியையை ஆரம்பித்தவர் எது வரைக்கும் நடத்துவாராம்? நீங்க பரலோகம் போய் சேர வரைக்கும். கிறிஸ்துவின் நாள் அவர் உங்களை கூட்டி போறது, அந்த நாள் வரைக்கும் உங்களுக்குள்ளிருந்து நற்கிரியைகளை நடத்துகிறவர் இருக்கிறார். ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி யாருமே நற்கிரியை செய்ய முடியாது. கர்த்தர் சொன்னாரு, தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. இப்போ இன்னொரு வார்த்தையை நான் சேர்த்து சொல்லணும், நான் கர்த்தருக்குள்ள இருக்கிறேன், அதனால நல்லவன் சொல்லலாமா? இல்லை, பாவின்னே போகணுமா, கெட்டவனே போகணுமா? அதாவது தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும். அதனால அவங்க என்ன பண்றாங்க? நீயும் நானும் எல்லாமே பாவிதான்டா போடா அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஆனா இந்த இயேசுவை ஏத்துக்கிட்டு பரிசுத்தமான தேவன், பிதாவாகிய தேவன், இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர் 3 பேரையும் உள்ள வச்சுக்கிட்டு நான் பாவின்னா அவங்கள கேவலப்படுத்துற மாதிரி இல்லையா? தேவனையும் குமாரனா இயேசுவையும் பரிசுத்த ஆவியானவரையும்
கேவலப்படுத்துகிற மாதிரி இல்லையா? நீங்கள் வந்தால் என்ன, நான் அப்பவும் பாவிதேன் அப்படின்னா இது என்ன கொடுமை இல்லையா? இப்போ நீங்கள் நீதிமான்னு சொல்லணும், பாவி இல்லைங்கணும், நான் பரிசுத்தம்னு சொல்லணும். பரிசுத்தம் மாதிரி தெரியலையே, கண்ட நினைவெல்லாம் வருதே. ஆனால் நீ அந்த கண்ட நினைவுகளுக்கு இடம் கொடுக்கறது இல்லைல்ல. அந்த சோதனை வரலாம், சோதனையில் விழுகிறது தானே தப்பு. அந்த பிசாசு கொடுக்குற ஆலோசனையின்படி செய்ய போகிறது தானே தப்பு. நான் செய்ய மாட்டேன். நீ 1000 சொல்கிறா, நான் நீ சொல்கிற மாதிரி செய்ய மாட்டேன்டா. அப்போ அவர் கொடுக்குற நீதி, பரிசுத்தம், மகிமை, ரட்சிப்பு, தேவனுடைய பிள்ளை என்ற அந்தஸ்து எல்லாவற்றையும் கொடுக்குறாரே, அதை வாங்கி கொண்டு, இப்போ நான் இன்னும் கடைசி ஒரு வார்த்தை சொல்கிறேன், மறுபடியும் சொல்கிறேன். அதை நான் கிறிஸ்துவுக்குள்ளே புது சிருஷ்டியான்னு வழக்கமாக கேட்டிருக்கிறோம். ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளே நான் இப்போ நல்லவனாக இருக்கேன். அதுதான் உண்மையா? இல்லை கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தாலும் பழையவைகள் தானா? இப்போ சைக்கிள் ஓட்டப்பிள்ளை பழகுது, 4 தடவை கீழே விழுந்து எந்திரிச்சு தான் பழகும். நீ கீழே விழுந்துட்ட, அதனால் உனக்கு ஓட்ட முடியாது. அப்படி இல்லையே. நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே வளர்றீங்க, 1-2 தடவை கீழே விழுந்து எந்திரிப்பீங்க, அப்புறம் தெரியும் விழுவக்கூடாதுன்னு. அப்போ கர்த்தருக்குள்ளே நீங்கள் செவ்வையாக நல்லவனா, சரி அட்லீஸ்ட் நல்லவனாக ஆகிக்கிட்டே இருக்கீங்கள்ல, அட்லீஸ்ட் நல்லவனாக வளர்ந்துக்கிட்டேவாவது இருக்கீங்கள்ல. ஆனால் அவர் சொல்கிறது நல்லவன், அவர் சொல்கிறது என் பிள்ளைன்னு, அவர் சொல்கிறது நீ நீதின்னு, அவர் சொல்கிறது நீ பரிசுத்தம்னு, அவர் சொல்கிறது என்னுடைய மகிமை உன்னை மூடிக்கொண்டு இருக்கிறதுன்னு. இப்போ யாருடைய வார்த்தையை நாம் ஏற்றுக்கொள்ள போகிறோம்? நான் சொன்னேன், நம் யாருமே நீதியை சம்பாதிக்க முடியாது, பரிசுத்தத்தை சம்பாதிக்க முடியாது, ரட்சிப்பை சம்பாதிக்க முடியாது, சாபங்களை தொலைக்க முடியாது, பாவங்களை தொலைக்க முடியாது, தேவனோட கூட ஒரு நல்ல உறவை, சமாதானத்தை உண்டாக்க முடியாது. நம்மால் முடியாத காரியத்தை அவர் நமக்கு கொடுக்கிறார். அதை பெற்றுக்கொள்வது அவசியம். இங்கே தான் ஒரு வசனம் வருது, அந்த ரோமர் 5:17, கிருபையின் பரிபூர்ணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூர்ணத்தையும், 2 இடத்துலையும் பரிபூர்ணம் போட்டிருக்கான். அதை பாருங்க. 5:17, ரோமர் 5:17 பின்பகுதி. அல்லாமலும் அந்த ஒரு ஆதாமுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் பாவம் உலகத்தை என்னது மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூரணம்னு ஒரு வார்த்தை போட்டிருக்கு. கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவுன்னா என்னது? இலவசம் தானே. இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் என்னென்னவோ இலவசம், பஸ்ஸில் போகிறது கூட இப்போ அப்புறம் 1000 ரூபாயெல்லாம் கிடைக்குது. அதெல்லாம் விட போய் எல்லாத்தையும் வாங்கிடுவோம் இலவசம்னு. இயேசு உங்களுக்கு நீதியை, கிருபையை இலவசமாய் பூரணமாய் கொடுக்கிறார். இந்த உலகத்தில் யார் வேண்டுமானாலும் கொடுக்கலாம், ஒரு அளவோட கொடுப்பாங்க. ஆனால் இங்கே இவர் உங்களுக்கு பூரணமாய், பூரண கிருபை, பூரண நீதி, அதை பெற்றுக்கொள்ளுகிறவர்கள் அந்த இயேசு கிறிஸ்து என்று ஒருவராலே நீதி என்னது ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. நம்புறீங்களா? அவர் கொடுக்குற நீதியை வாங்கிக்கலாமா? நான் நீதிமான்னு சொல்லலாமா? பாவமெல்லாம் கழுவிட்டாரா? உள்ள தேடி பார்த்தா பாவம் இல்லையா? அப்போ நீங்கள் பாவி இல்லைன்னு சொல்லலாமா? தைரியமாக சொல்லுவீங்களா? நீங்கள் சொல்கிறத கேட்டு அந்த ஆளுகள்லாம் என்னன்னு பார்க்கணும். கர்த்தர் எதுக்கு வர்றாரு? அவர் தொடர்ந்து நம்ம பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறதுக்கா? அது பாவி பாவம் தான் செய்வான், நீதிமான் நீதி தான் செய்வான். குடும்பம் மாறிடுது. அந்த பாவ குடும்பத்திலிருந்து நீதி குடும்பத்துக்குள்ளே நம்ம வந்துட்டோம். அதனால் நீங்கள் நீதிமான், நீங்கள் நீதி தான் செய்வீங்க. தவறி போயெல்லாம் விழுவக்கூடாது. பாவம் செஞ்சுக்கலாமான்னா
அது எப்படி ஒத்து போகலை. அப்படியே நீங்கள் செஞ்ச ஒரு பாடு நிம்மதியாக இருக்கா? சந்தோஷமாக இல்லை, இருக்கிற நிம்மதியும் போயிடுது. உள்ளே ஆவியானவர் உங்களை இந்த பரிசுத்தம் நீதியிலே தொடர்ந்து வளர்த்து கொண்டு இருக்கிறார். கிறிஸ்துவை போல உங்களை மாற்றி கொண்டு இருக்கிறார். தேவன் தம்முடைய பிள்ளைகளை நீதிமான்னு தான் சொல்லுவார், பரிசுத்தவான்கள் தான் சொல்லுவார். இந்த பைபிளில் இந்த நிருபங்களில் எங்கேயாவது அந்த சபைக்கு எழுதும்போது அந்த சபையில் இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது அப்படின்னு தான் இருக்கும். அங்கே இருக்க பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது. ஆனால் ஒன்று கொரிந்தியர் வாசிங்கன்னா அங்கே ஒருத்தன் தன்னுடைய தகப்பனுடைய மனைவி வைத்து கொண்டு இருக்கிறானேன்னு போட்டிருக்கு. ஆனால் ரட்சிக்கப்பட்டிருக்கான். இதெல்லாம் நடக்குங்களான்னா அது அந்த காலத்தில் அப்படி மோசமான வாழ்க்கை இருந்திருக்குது. அப்புறமேல் ஒருத்தன் சொன்ன ஒரு பாடு தான் அவனுக்கு அறிவு வருது, அப்புறமேல் சரியாகிறான். எவ்வளோ பயங்கரமான அந்த கொரிந்துங்கிற பட்டணம் இருக்கே, சர்வ பாவமும் அங்கே மலிந்து கிடக்கக்கூடிய இடம். வியாபாரிகள் போக்குவரத்துமாக இருக்க நிறைய இடம். அவங்க அங்கே போனாக்க சோதம் குமரா மாதிரியே மாறிடுறதுக்கான அது இடம் வாய்ப்பெல்லாம் இருந்துச்சு. அப்படி இருந்துச்சு. அதனால் அவங்களுக்கு தப்பாகவே தெரியலை. ஒருத்தர் சொல்கிறேன், நாளைக்கு நாங்கள் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம், இன்றைக்கே நாங்கள் கணவன் மனைவி மாதிரி இருந்துக்கிறோம்னா சரியாது. ஆனால் அவனுக்கு சரியாக இருக்குது. நாளைக்கு நாங்கள் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம்ல, ஆனால் இடையிலே பிரச்சனை கடைசி கல்யாணம் நடக்காமையும் போயிடுது. இது உனக்கு தப்பாக தெரியலையே. இப்படி தப்பாக தெரியாத காரியங்கள் நிறையா இருக்குது. அதில் போய் மாட்டக்கூடாது. எல்லாம் அதன் காலத்திலே கர்த்தர் நேர்த்தியாய் செய்கிறவர். கர்த்தர் நமக்கு நேர்த்தியாக தான் செய்யணுமா? சரியான காலத்தில் தான் வரும். காத்திருக்கலாமா? அவர் சொல்கிற மாதிரி இருக்கலாமா? நீதிமான்கள் அவர் கொடுத்த நீதியை வச்சுக்கிட்டு, அவர் கொடுத்த பரிசுத்தத்தை வச்சுக்கிட்டு, அவர் கொடுத்த மேன்மை மகிமையெல்லாம் வச்சுக்கிட்டு, நீங்கள் புது சிருஷ்டியா, நான் பாவி இல்லை, நான் நீதிமான், நான் அசுத்தன் இல்லை, நான் பரிசுத்தவான், நான் அழுக்கெல்லாம் இல்லை, கர்த்தருடைய மகிமை என்னைய மூடி இருக்கு, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், பரலோகம் போவேன், என்கிட்ட தேடி பார்த்தா கூட உள்ள பாவம் இல்லை, நான் இப்போ நீதிமானாக இருக்கேன், நீதியாக தான் வாழுவேன். அல்லேலூயா. இப்போ என்ன கேட்குறேன், நம்மளால் இந்த நீதியை பரிசுத்தத்தெல்லாம் தயாரிக்க முடியாது. ஆனால் அவர் கொடுக்குறேன்றார். அது கொடுக்குறேங்கிறத வாங்கிட்டா நீங்கள் நீதிமான், நீங்கள் பரிசுத்தவான்கள். இந்த வசனம் சொல்லுகிறதை நம்புங்கள். இந்த வசனம் உங்களுக்கு எல்லா வாக்குத்தத்தங்கள் மூலமாய் எல்லா ஆசீர்வாதங்களையும் உங்கள் தலைமையிலே கொண்டு வந்து இன்று வைத்திருக்கிறது. சுதந்திரித்துக் கொள்ளலாம். பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்திலே கொண்டு போய் சேர்ப்பேன்னு உங்களிடத்தில் இப்பொழுது பேசுகிறார். சுதந்திரித்துக் கொள்ளுங்கள், சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. எழுந்து ஜெபம் பண்ணலாம். மகிமை மேல் மகிமை அடைந்திடுவேன், மறுரூபமாவேன் மனமதிலே, மகிழ்ந்திடவே தரிசிக்கவே பரன்முகமே, மகிழ்ந்திடவே தரிசிக்கவே பரன்முகமே. மகிமை மேல் மகிமை மேல் மகிமை அடைந்திடுவேன், மறுரூபமாய் மனமகிழே, மகிழ்ந்திடவே தரிசிக்கவே பரன்முகமே, மகிழ்ந்திடவே தரிசிக்கவே பரன்முகமே. மகிமை மேல் மகிமை மேல் மகிமை அடைந்திடுவேன், மறுரூபமாய் மனமதிலே, மகிழ்ந்திடவே தரிசிக்கவே பரன்முகமே, மகிழ்ந்திடவே தரிசிக்கவே பரன்முகமே.
நிரப்பிடுமே தம்மாவியினார். என்னை நிரப்பிடுமே தம்மாவியினார். மகிமை மேல் மகிமை அடைந்திடுவே மறுரூபமாய் மணமதிலே மகிழ்ந்திடவே தரிசிக்கவே பரமுகமே மகிழ்ந்திடவே தரிசிக்கவே பரன்முகமே. அல்லேலூயா. தேவர்கள் யாரை கர்த்தர் சொன்னாராம்? கொடுத்தா வாங்கிக்கணும், அவ்வளோதானா? கொடுக்குறாரா? வாங்கிட்டீங்களா? தேவர்கள் தானா? நீதிமான்கள் மட்டும் இல்லை, அவருடைய பிள்ளையா இருக்கிறதுனால தேவர்களாக இருக்கீங்களா? பிடிச்சுக்கங்க. நீங்கள் ஒவ்வொரு நாளும் புதிய சந்தோஷத்தை பார்ப்பீங்க. கர்த்தாவே, நாங்கள் உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நாளுக்காக உமக்கு நன்றி கர்த்தாவே. பரிபூர்ண ஆசீர்வாதத்தை எல்லார் மேலும் வைத்திருக்கிறீர். பரிபூர்ண ஆசீர்வாதம் உங்களுடைய அபிஷேகம் எங்கள் மேல் கடந்து வருகிறது. நன்றி கர்த்தாவே. நாங்கள் பரிசுத்த ஆவியிலே நிரம்புகிறோம். ஆவியில அனலா இருக்க தீர்மானிக்கிறோம். இந்த தாழ்வு மனப்பான்மை, கெட்ட சிந்தை, பாவிங்கிற நினைப்பு எல்லாவற்றையும் ஒட்டுமொத்தமாக வெளியே தள்ளுகிறோம். நாங்கள் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறோம். இதில் நாங்கள் வளரட்டும். இங்கே இருக்க ஒவ்வொருவர் மேலும் கர்த்தருடைய அந்த பரிபூர்ண ஆசீர்வாதம் இதை இவர்கள் ஒவ்வொன்றாய் பெற்று அனுபவிக்கட்டும். ஒவ்வொரு நாளும் புதிய ஆசீர்வாதங்களை பெறட்டும், அனுபவிக்கட்டும். இவர்கள் வாழ்ந்திருக்கிறதுனாலே கர்த்தாவே நீர் மகிமைப்படுவீரா. உமக்கே ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசு நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தா இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் வந்துட்டு ஒவ்வொருவரும் கூட என்றென்றும் இருப்பதாக. என்றென்றும் இருப்பதாக. சொன்னா நடக்குமா? அப்படிதானே சொல்ல சொல்லி இருக்கிறாரு. சொல்றான், நடக்குது. ஓகே, காட் பிளஸ் யூ.